கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். வேதாகம கல்லூரி சார்பாகவும் சத்திய சுவிசேஷ திருச்சபை சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பாச சொல்லிட்டே, ஆனால் எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு என்னை உங்களுக்கு பிடிக்குமோ தெரியாது. நான் 2 நாளும் ரொம்ப கடுமையாக நான் உங்களோட நடந்து கொண்டுட்டேன். அப்படியே ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன். நான் வெறுத்தாலும் கர்த்தர் நேசிக்கிறேன். நான் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறபடியாக தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு விஞ்ஞானியில் கண்டுபிடிச்சு வார்த்தைகளை கொண்டு வந்து சொல்கிறதுக்கு, நான் படித்த வேத வார்த்தைகளை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் படித்தது தேவன் எழுதிய வார்த்தைகள். அந்த விசுவாசத்தில் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். நாங்கள் கண்களை மூடுவோமா? இன்றைய நாள் கர்த்தர் உங்களோட பேசும்படியாக. பிதாவே, குமாரா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். நீங்கள் நல்ல வினேஸ்வராய் இதுவரை எங்களோட வாழ்க்கையில் உதவி செய்தவர், இனியும் நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். அப்பா, உம்மை விசுவாசித்ததால் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவரே எதை செவிமடுக்க வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் அறிவாளிகள் அப்பா, அனுபவம் உள்ளவர்கள். ஆனால் உம்முடைய ஞானத்துக்கு முன்பு நாங்கள் வெறுமையானவர்கள். எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்கள் இருதய பலகையில் உமது வார்த்தை எழுதுவீராக. எங்களோட வாழ்க்கை மாறத்தக்கதாக என் கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். சரீர சோர்வுகள், பலவீனங்கள் எடுத்து போடுங்க. விசுவாசத்தோடு ஒரு ஒப்புக் கொடுத்தலோடு உமது வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களோட கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷம். இன்று ஒரு ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கான நாள், அப்படிதானே? இந்த ஓய்வு நாளில் நானும் உங்களுக்கு ஓய்வு நாளை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறேன். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க? ஆமாம், நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நானும் தேவனுடைய வார்த்தையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் கற்றுத்தர ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. நாங்கள் அடுத்து வாசிப்போம் கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். 6வது அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இதுதான் எங்களுடைய இன்றைய செய்திக்கான பேஸ், ஆதார வசனம். இதை வச்சு தான் இன்றைய உங்களுக்கு நான் செய்தியை சொல்ல போகிறேன். இப்போ நான் இந்த வசனத்தை நான் விளங்கப்படுத்த விரும்பல. கடைசியாக நான் இந்த வசனத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு போட முடியுமா ப்ளீஸ்? பிரதர், நீங்கள் அதை நார்மலாகவே ஓப்பன் பண்ணலாம் பிரதர். நீங்கள் கட் பண்ணிலாம் போட தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லை, நீங்கள் சும்மா மூவ் பண்ணக்குள்ளே அதை 1-2 ஸ்லைட் அப்படியே மூவ் பண்ணு. அந்த எரோவால் நீங்கள் மூவ் பண்ணலாம். ரைட். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஓய்வு நாளும், அடுத்து என்ன போட்டு சொல்லுங்க அப்பா, சிலுவையும். கர்த்தருடைய நாளும் சிலுவையும் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். ஏன்னா இன்றைக்கு ஓய்வு நாள் என்று சொல்லும்போது இன்றைக்கு யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் ஓய்வு நாளை குறித்து பலதரப்பட்ட போதனைகள் வந்துட்டு. இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். இந்த ஓய்வு நாளில் அது ஏன் கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணினீர் என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தேர் என்பதை உங்களுக்கு சில உதாரணங்களுக்கூடாக காண்பிக்க விரும்புகிறேன். அந்த ஓய்வு நாளில் தன்னை ஆராதிக்க வர்ற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்றதை கர்த்தர் அவர் விரும்புகிறேன் என்றதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கணும் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி ஆண்டவர் இருக்கங்களை வழிநடத்த விரும்புகிறேன் என்று பார்த்து நாங்கள் இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு காரியங்களை தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த ஸ்லைட் போட முடியுமா பிரதர்? நாங்கள் அடுத்து வாசிப்போம். எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி யாத்திராகம புத்தகம் 20வது அதிகாரம் வசனம் 8 இருந்து 11 வரைக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
ரைட். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன எத்தனை பேர் இந்த வியூவில் நீங்கள் இந்த பகுதியை வாசிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. சில வேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து முதலாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஆளுகைக்குள்ளே இருந்த 400 வருஷம் அவர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனத்தை தன்னை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வாரேன். ஆண்டவர் மோசையோடு போயிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கு மோசை சொல்லும்போது, தேவனை ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்போ ஆண்டவர் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலை கானான் தேசத்துக்கு கொண்டு போவதன் நோக்கம் என்ன? தன்னை ஆராதிப்பதற்காக. அவர்கள் கானானுக்குள்ள போய் அந்த கானானுக்கூடாக இந்த இஸ்ரவேலுக்கூடாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இந்த முழு உலகமும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்க கொண்டு போறார்? கானானுக்குள்ள கொண்டு போகக்குள்ள வனாந்திரத்தில் வச்சு இந்த ஓய்வு நாள் இந்த ஆராதனையை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 1வது 2வது அதிகாரம் எங்களுக்கு முதல் புத்தகமாக இருந்தாலும் இந்த 10 கற்பனைகள் தான் வேதாகமத்தில் முதல் எழுதப்பட்ட வார்த்தைகள். இதற்கு பிறகுதான் ஆதியாகம புத்தகமே எழுதப்பட்டது. புரியுதா சொல்ல வருது? அப்ப இந்த 10 கற்பனைகள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் மோசை கூடாக யார்கிட்ட பேசுறேன்? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுறேன். இந்த ஓய்வு நாளை இந்த யாத்திராகம புத்தகத்தில் எதற்காக ஆசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் அப்படின்னா என்ன சொல்லுங்க? அப்ப எதை அடிப்படையாக கொண்டு அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய ஓய்வு நாளை குறித்தும் எந்த அடிப்படையில் எதன் நோக்கத்துக்காக தன்னை ஆராதிக்க சொல்றேன்? இந்த வசனத்தில் எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க கதைங்க தயாரிக்கமா. ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கி யாருக்காக உருவாக்கி தந்தேராம்? மனிதர்களுக்காக. அந்த உருவாக்கி தந்த கர்த்தர் அந்த உருவாக்கின மனுஷனை பார்த்து சொல்றேர், இவை எல்லாம் உனக்காக உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்டவைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீ எனக்கு என்ன செய்? அந்த ஓய்வு நாளை நீ என்ன செய்? எனக்கு ஆசரிப்பாயாக. இப்போ இதில் சத்தியம் எங்களுக்கு புரியல இல்லை பாருங்க. நாங்கள் ஜஸ்ட் இது ஒரு கட்டளையாக வாசிச்சுட்டு போயிடுவோம். இதே கட்டளையே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 20வது அதிகாரத்துக்கு பிறகு 24வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட மோசே சொன்னபடியெல்லாம் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க? தங்களை அர்ப்பணித்து தேவனோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. இதன் பிறகு என்னாகும் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு அவருக்கு கீழ்ப்படியாமல் ஓய்வு நாளை மட்டுமில்லை கர்த்தருடைய நாளை கர்த்தருடைய சடங்காச்சாரங்களை பரிசுத்தமாய் ஆசாரிக்காத நிமித்தம் அந்த கர்த்தரை விசுவாசிக்காத நிமித்தம் கர்த்தர் 40 வருஷத்தில் அவங்களை என்ன செய்கிறார்? எல்லாரையும் வனாந்திரத்தில் ஒழிச்சு போட்டார். வனாந்திரத்தில் அவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டு 20 வயசுக்கு கீழ்ப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் பாதுகாத்து ஓரே மலை கீழே கொண்டு வந்து இப்போ அவர்களை கானானுக்குள் கொண்டு போக அந்த சூழ்நிலை வரக்குள்ள மறுபடியும் மோசையை கொண்டு மோசையினுடைய முதல் பிரசங்கம் மனிதர்களுக்கு மோசையினுடைய 2வது பிரசங்கத்தில் இந்த பகுதியை சொல்றேன். மோசையினுடைய முதல் பிரசங்கம் அவர்களுடைய அதாவது அப்பா அம்மா தாத்தாக்கள் ஏன் 40 வருஷம் வனாந்தரத்தில் இறந்தார்கள் என்றதை உபாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 4வது அதிகாரம் 46வது வசனம் மட்டும் சொல்லுது. இதையெல்லாம் மோசை அவங்களுக்கு சொன்ன பிறகு இப்போ மறுபடியும் அந்த நியாய பிரமாணத்தை அந்த புது சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இப்போ இந்த உபாகம புத்தகத்தில் இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்கும். சிஸ்டர் வாசிக்க முடியுமா? உபாகமம் 5வது அதிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உபாகமம் 5வது அதிகாரம் 12 இருந்து 15 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இந்த யாத்திராகம புத்தகம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கும்
உபாம புத்தகம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கட்டளைக்கும் எங்களுக்கு வாசிக்கக்குள்ள மேலே சொன்ன காரியங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கு. ஆனால் பர்பஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்ராகமத்துக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கு, உபாகமுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாத்ராகம் சொல்லுது, ஆண்டவர் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தபடியால், எங்களுக்காக அண்ட சராசரத்தை உருவாக்கினபடியால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தருடைய ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டுமாம் நன்றியின் நிமித்தம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து தனது வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு. ஏன் மோசே இந்த 2 கட்டளையை கொடுக்கிறேன்னு சொன்னா, இந்த பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டு முடிஞ்சு. இந்த பகுதி மறுபடியும் அந்த புது சந்ததிக்கு, நன்றி கட்ட சந்ததிக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னு சொன்னா, இவர்கள் இந்த இடத்துல இதையெல்லாம் கேட்ட பிறகு எண்ணாம புத்தகத்தில் ஆண்டவருக்கு முரட்டாட்டம் செய்யக்குள்ள என்ன சொல்றார்கள், நாங்கள் எகிப்தில் இருந்தால் நலமாய் இருக்கும், அங்க இருந்தால் என்ன சாப்பிட்டிருப்போம், இறைச்சி சாப்பிட்டிருப்போம், தண்ணி குடிச்சிருப்போம், நன்றாக வாழ்ந்திருப்போம் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் இந்த சந்ததிக்கு மறுபடியும் கொண்டு வந்து சொல்றார், நீங்கள் எகிப்தில் எப்படி இருந்தீங்க, அழகா சொல்லு, எகிப்திலே அடிமையாய் இருந்தாய். இவங்க என்ன புத்தகத்தில் முரட்டாட்டம் பண்ணக்கூட ஏதோ எகிப்தில் இவர்கள் ராஜ்ய வம்சத்தை போல வாழ்ந்த மாதிரி நினைச்சிட்டு ஆண்டவருக்கு என்ன ஆகாம 10ல் இருந்து முரட்டாட்டம் பண்ணி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் மறுபடியும் புத்தகத்தில் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆண்டவர் நீ எகிப்தில் அடிமையாய் இருக்கும்போது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்தது நிமித்தம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீ என்ன செய்ய வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இப்போ நான் இது சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியாது, இன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோமா இல்லையா? எத்தனை பேர் சாப்பிட்றோன்னு சொல்லுங்க. அப்போ யாராவது சாப்பிடாக்கள் இருக்கிறீங்களா? எல்லாரும் சாப்பிட்றோம். இன்றைக்கு சாப்பிட்டும் வந்திருக்கலாம், அது பாவம் இல்லை. அடுத்தது, யாராவது தண்ணி குடிக்காமல் இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த வெயில தாங்க இல்லாமல் இருக்கு, ஆனால் வெயில் இல்லாமல் எங்களால் வாழ முடியுமா? இல்லை. இரவுல சூரியன் சந்திரன் இல்லாமல் எங்களால் இருக்க முடியுமா? இல்லை. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் இல்லாமல் போனால் அந்த காலத்தில் சந்திரன் வெளிச்சத்தில் வாழ்ந்தாங்க. புரியுதா சொல்ல வர்றது? நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தையும் யாருக்காக சிருஷ்டித்தவர்? எனக்காக, உங்களுக்காக. எனக்காக உங்களுக்காக உண்டாக்குன ஆண்டவர் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து, நாங்கள் சுவாசிக்கிற காத்துல இருந்து, நாங்கள் வாழ தேவையான தாவரங்கள் ஒளித்தொகுப்பு பெறுவதற்கும் சூரியன் தேவை, காத்து தேவை, தண்ணி தேவை. எங்களை சுற்றியுள்ள எல்லா தேவைகளுக்காக, எனக்குள் இருக்கிற எல்லா தேவைகளுக்காகத்தான் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனார் என்று பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக ஒரு வாரத்தில் ஒரு நாளை செலுத்தும்படியாக கர்த்தர் எங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நன்றி உணர்வு இருக்கா சொல்லுங்க. அப்போ 6 நாளும் எங்களுக்கு ஆசியா விடுங்க, ஐரோப்பாவில் வாழ்ற நாங்கள் என்னத்தில் குறைவுபட்டுட்டோம்? எங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. அப்போ எல்லாம் இருந்தும் இன்னும் தேவைன்னு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்த கர்த்தர் மறந்துச்சு. உங்களுக்கு இன்னும் புரியுறாக சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் மனுஷனை உருவாக்கக்குள்ள மண்ணில் இருந்து எடுத்து, எங்களுடைய வேல்யூ என்ன சொல்லுங்க? அப்போ வெறும் மண் தான். அந்த மண்ணில் இருந்து எடுத்த மனுஷனை இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே, என்னுடைய சரீர அமைப்பு உங்களுடைய சரீர அமைப்பு வித்தியாசமாக இருந்தாலும் இந்த சரீர அமைப்பை வடிவமைத்தவர் யார் சொல்லுங்க? அப்போ தேவன் தான். என்னை நிறமாகவோ ஞானியாகவோ இந்த உலகத்துக்கு வாழ தேவையான சகல வஸ்துக்களையும் எனக்குள்ள தந்து என்னை வடிவமைத்த அந்த தேவனுக்கு நான் உண்மையாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா? அந்த நன்றி உணர்வோட இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேனா? அதான் கேள்வி. அப்படி நன்றி இருந்ததுன்னு சொன்னா எங்களோட ஆராதனை எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஆராதிக்கக்குள்ள பக்கத்தில் இருக்க பிரதர் ஆராதிக்கிறா இல்லையா, பாட்டு படிக்கிறவர் சரியா படிக்கிறீரா இல்லையா, மியூசிக் வாசிக்கிறவங்க சரியா வாசிக்கிறாங்க இல்லைன்னு யாரையும் பார்க்க மாட்டோம். ஏண்டா அந்த நன்றி எங்க இருந்து வரும் சொல்லுங்க? அப்போ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு காலையில் எழும்பக்குள்ள நாங்கள் சுவாசத்தை விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் இவங்க யாருமே எனக்கு கீழ்ப்படுகிறாங்க இல்லை, நான் கொடுத்த காத்தை நான் மறுபடியும் ஜீவ சுவாசத்தை வாங்குறேன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் பெற்றுக்கொண்டா இன்றைக்கு சர்ச்சில் நாங்கள் வந்திருப்போம் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் பாஸ்டர் என்று சொல்கிறோம், மூப்பர் என்று சொல்கிறோம், ஊழியக்காரர்கள் சொல்கிறோம், ஆராதனை வீரர்கள் சொல்கிறோம், விசுவாசிகள் என்று சொல்கிறோம். காலையில் எங்கட காத்து போயிருந்துன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் பெயர் அந்த பொடியை எப்போ எடுக்கிறாங்க? புரியுதா சொல்ல வர்றது? இன்றைக்கு நாங்கள் சுவாசித்ததே யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாக செய்து, எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாவற்றையும் நாங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும், பர்கர், கேஎஃப்சி, பிட்சா, அந்த ஃப்ளேவர் அவங்க மாற்றி என்னத்தை சாப்பாடை தந்தாலும் அந்த சாப்பாட்டுக்கான எசன்ஸில் இருந்து அந்த சோஸ் எல்லாமே எங்கிருந்து வருது? கர்த்தருடைய படைப்பில் இருந்து தான்.
எதுவுமே மண்ணிலிருந்து வராமல் இல்லை இந்த உலகத்தில், தெரியுமா? அந்த மண்ணை கூட யார் உண்டாக்குனதாம்? கர்த்தர் தான் உண்டாக்குறேன். வானத்தையும் பூமின்னு சொல்லக்கூட அண்ட சராசரத்திலையும் சரி, பரலோகத்திலையும் சரி, இந்த பூமியிலையும் எதுவுமே தானாக தோன்றவே இல்லை. அது ஒரு தியரி. அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் இருந்துன்னு சொன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில அவரை கனம் பண்ணுவதை தவிர வேறு எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், தெரியுமா? என்னுடைய வியாபாரத்துக்கு, என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய ஆசாபாசங்களுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஏனென்றால் நான் நன்றி உணர்வு உள்ளவன். எனக்கு பிள்ளைகளை தந்தது அவர். கர்த்தரின் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். என்ற பிள்ளையை பார்க்கக்குள்ள அவருக்கு நான் நன்றி செலுத்தணும். ஏண்டா எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி இப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் தந்திருக்கீர், அழகான பிள்ளையை. உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ? அந்த நன்றி உணர்வு எத்தனை பேருக்கு? பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அதனுடைய வேதனையை. இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளையை தந்தவர் யார் சொல்லுங்க அப்போ? கர்த்தர். அந்த பிள்ளையை வடிவமைத்து தந்தது யாரு? கர்த்தர். அதற்கு நன்றி செலுத்த ஒரு நாள் உங்களுக்கு போதுமா? ஒரு நாளே போதாது. ஆனாலும் கர்த்தர் கேட்கிறேன், அந்த ஒரு நாளை எனக்கு தாண்டு சொல்லி, அந்த ஒரு நாளில் வெறும் 3 ஹவரை கர்த்தருக்காக உண்மையாக கொடுக்குறோமா நாங்கள்? இல்லை. இன்றைக்கு மாய்மாலமான கிறிஸ்தவம், ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவம் இன்றைக்கு ஐரோப்பாவில். நான் முதல் இன்றைக்கு தான், அது உங்களோட சபையில் தான் ஓய்வு நாளை குறித்து பேசுகிறேன். என்னுடைய சபையில் இது வரைக்கும் நான் இந்த செய்தியை பேசல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவ் போடுறது. என்னுடைய சபையாரும் அதை பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த ஐரோப்பாவில் போகிற ஒரு குறிப்பிட்ட சபைகள், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 65-70 சபைக்குள்ளே நான் போயிட்டேன். இந்த சபைகளுக்குள்ளே பார்த்த ஒரு காரியம், ஜனங்கள் ஒரு சடங்காச்சாரமாக ஆராதனையில் பங்கு பெற்றுகிறார்கள், ஆராதனையில் ஈடுபடுகிறார்கள், ஆராதனையில் எல்லா காரியங்களையும் செய்கிறார்களே, நன்றி உணர்வோடு செய்கிறதில்லை. ஆண்டவர் உங்களோட ஓய்வு நாளை ஆண்டவர் எதிர்பார்த்தது எதற்காகவாம்? ஆகையால். ஏன் ஆகையால்? கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். சமுத்திரத்தில் இருக்க மச்சங்களையும் சரி, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் புல் பூண்டுகளும் சரி, ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் சகல எங்களுக்கு புசிக்கக்கூடிய மிருகங்களும் சரி, கர்த்தர் யாருக்காக உண்டாக்குனேன்னு சொல்றேன்? எனக்காக, உங்களுக்காக. இன்றைக்கு எங்களுடைய திறமையாலேயே நாங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையால தான் நாம் வாழ்றதே, தெரியுமா? அந்த சிருஷ்டிப்பை, அந்த சிருஷ்டிகரை எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக ஆராதிக்கணும் தெரியுமா? இன்றைக்கு நான் சயின்டிஸ்டாக இருக்கலாம், நான் டாக்டராக இருக்கலாம், நான் இன்ஜினியராக இருக்கலாம். எனக்கு தர்ற ஞானம் அது அவருடையது. ஆண்டவர் மனுஷனை உருவாக்கக்குள்ள மனுஷனுக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்தேர், தீர்மானிக்க சுதந்திரத்தை கொடுத்தேர், இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்தேர், பகுத்தறிவை கொடுத்தேர். மிருகத்துக்கு கொடுக்க இல்லை. மிருகத்தை பார்க்கக்குள்ள எனக்கு நன்றி உணர்வு வரணும். மிருகத்துக்கு இல்லாத பகுத்தறிவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். மிருகத்துக்கு இல்லாத அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். மிருகத்துக்கு இல்லாத ஒரு ஆத்மாவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். மிருகத்துக்கு இல்லாத கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை எனக்கு தந்திருக்கிறேன். மிருகத்துக்கு இல்லாத, மரங்களுக்கு இல்லாத தேவ சாயல் குணாதிசயத்தை தேவன் எனக்கு தந்திருக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த தேவன் எங்களுக்கு உண்மையாகவே தெரியல. அந்த தேவனை சரியாக அறிந்தோம்னு சொன்னால் அந்த தேவனுக்கு நாங்கள் இந்த நாளை கட்டாயம் கொடுப்போம். எந்த வேலையிலையும் போக மாட்டேன், தெரியுமா? நான் போயிட்டு சமைக்கக்குள்ளையும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் வீட்டில் இருந்து சமைக்கக்குள்ள என் மனசு குத்தும். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை குத்துவேர். இன்றைக்கு நீ சமைச்சு சாப்பிட்றியே, இந்த சாப்பாடு அவர் உனக்காக அவர் உண்டாக்குனவர். இன்றைக்கு நீ வேலை செய்ய போகக்குள்ள இந்த வேலை செய்கிற திராணியை அவர் உனக்காக தந்தவர். நீ சினிமாவுக்கு போகக்குள்ள, கொண்டாட்டங்களுக்கு போகக்குள்ள, இவை எல்லாவற்றையும் அந்த கர்த்தர் உண்டாக்குனார். அவர் உண்டாக்குன தேவனை மறந்து நீ இதுக்கு வந்துட்டியே. நீ சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறாய் ஓய்வு நாளில், தெரியுமா? கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு விசுவாச துரோகம், தெரியுமா? நான் கடைசியில் உங்களுக்கு காண்பிக்கிற சில உதாரணங்களை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஆராதனையை வெறுக்கிறேன். இப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு கர்த்தர் சொல்றேன். தயவு செய்து வாலிப பிள்ளைகள், நீங்கள் இங்கே இருக்கிற யார் பெரியாக்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆராதனை ஓய்வு நாள் அவங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அப்படி வாழக்கூடாது. இந்த வார்த்தை சொல்லுது எப்படி தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு படிக்கிற ஞானத்தையும் சரி, இந்த ஐரோப்பாவில் செல்வ செழிப்புள்ள இந்த தேசத்தையும் சரி, இது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக தந்திருக்கிறேன், உங்களுக்காக உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரக்குள்ள அந்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு சர்ச்சுக்கு வாங்க. மியூசிக் வாசிக்க சர்ச்சுக்கு வராதிங்க. இங்கே வர்ஷிப் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கு வராதிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்கிறதுக்கு சர்ச்சுக்கு வராதிங்க. அந்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதிக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு துரோகிகளாக போயிட்டோம் தெரியுமா? ஆண்டவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். எனக்கு நன்மை செய்து கொண்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் வரும் தெரியுமா?
அந்த நாள் நான் யார் என்பது முழு உலகத்துக்கும் இப்படி டிஸ்பிளே போட்டு காட்டும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் இன்னொருவரோட ஒப்பிட்டு அவரை விட நான் அழகு, அவரை விட நான் அழகு, அவரை விட படித்தவன், அவரை விட செல்வ சீமான் சொல்றமா இல்லையா? அவரை விட சிறந்த ஜாதி, அவரை விட நான் நல்லா இருக்கிறேன் எல்லாம் நீ கம்பேர் பண்றா. இந்த ஆண்டவரை கிருபையால தான். இந்த கிருபை காலையில் அவர் எடுத்துட்டே வைங்களேன், முடிஞ்சு. என்ற செல்வமும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. நீங்க நன்றி உள்ளவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரக்குள்ள எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் இந்த சாப்பாடை 3 வேளை சாப்பாடை தந்து இந்த வியாதியிலிருந்து என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் காலையில் என்னை ஜீவ சுவாசம் தந்து என்னை வாழ வைக்கிற தேவனுக்கு ஆராதிக்கிறதுக்கு எப்ப அந்த 7ஆம் நாள் வரும் என்று நீங்க காத்து கொண்டிருப்பீங்க தெரியுமா? அந்த மனிதனை தான் கர்த்தர் நேசிக்கிறேன், அந்த மனிதனில் தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன். இன்றைக்கு அப்படியே சர்ச்சுக்கு வரோம், பாஸ்டர் கோவி பேர், சர்ச்சில் ஊழியம் இருக்கு, நான் போக இல்லாட்டி என்னை ஜனங்கள் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பாஸ்டருக்காகவும் ஜனங்களுக்காகவும் உங்களை மற்ற இருக்கிறவங்க உங்களை கிறிஸ்தவன்கிட்ட சொல்லாமல் விட்டுருவாங்கன்றதுக்காக சர்ச்சுக்கு வராதிங்க. நீங்கள் நன்றி உள்ளவங்களாக சர்ச்சுக்கு வாங்க. ஏண்டா உங்களுக்காக பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் இல்லை 6 நாளை செலவழிச்சிருக்கிறேன். அவருக்கு 6 நாள்ன்றது எங்களுக்கு 6000 வருஷத்தை போல. உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ? எவ்வளவு காலம் செலவழித்து இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர்கள், யூத ஆசிரியர் சொல்றாங்க, ஆண்டவர் 6 நாள் உருவாக்கிட்டு 7ஆம் நாளில் ஒவ்வொன்றை பார்த்து ருசிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு மனுஷனை பார்த்தோன்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. யோசிச்சு பாருங்க. ஒரு யூத கதை ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மையா பொய்யன்றது 2வது பட்சம். ஆனா யூதர்கள் மத்தியில் இது ஒரு பிரபல்யமான ஒரு கதை. அது யூத வரலாற்று ஆசிரியர்கள் ஆண்டவர் இந்த மனுஷனை உருவாக்குறத குறித்து, சிருஷ்டிக்கிறத குறித்து பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவரும் ஒரு இடத்துல இருந்து அவங்க பிளான் பண்றாங்களா. அப்ப அந்த இடத்துல பிசாசு வாரணம். அவன் அப்ப என்ன செய்யல சொல்லுங்க? அப்ப பிசாசாக தள்ளிவிடப்படல. தேவனை ஆராதிக்கிற ஊழியத்தில் முக்கிய இடத்துல இருக்கிறான். அவன் தான் தேவனை ஆராதிக்கிற தளபதி. தேவன் மூன்றில் ஒரு தூதர்கள் அவனோட இருக்கிறாங்க. அவன் வந்து பக்கத்தில் பார்க்கிறான், ஆண்டவர் மனுஷனை குறித்து பிளான் பண்றாங்களாம். எப்படி தெரியுமா? நாம் இந்த பூமியில எங்களை ஆராதிப்பதற்காக எங்களுடைய சாயலை கொண்டு எங்களுடைய குணநல பண்புகளை கொண்டு ஒரு மனுஷன் என்ற ஒரு புதிய வர்க்கத்தை நாங்கள் உண்டாக்குவோம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோம் என்று அவங்க பிளான் பண்ணக்குள்ள பிசாசு வந்து சண்டை பிடிக்கிறான் ஆண்டவரோட. நீங்க ஏன் அவங்களை உண்டாக்கணும்? என்னுடைய ஆராதனையில் நீங்க திருப்தி இல்லையா? ஏசாயா எரேமியா புத்தகங்களை சொல்றது போல கேராபீன்களும் தேவனை என்ன செய்யறாங்களாம்? பரிசுத்தர் 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 என்று 24 மணித்தியாலமும் ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். இப்படி நாங்கள் உங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது என்னத்துக்கு புது ஒரு சந்ததி, என்னத்துக்கு இன்னொரு மனுவர்க்கம்? ஆண்டவர் சொன்னாராம், உன்னை விட அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உண்மையாக உன்னை விட அவங்க என்னை ஆராதிப்பார்கள். என் ஆண்டவருக்கு பிசாசு யார் என்று அவருக்கு தெரியும். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். அவர் அல்பா அண்ட் ஒமேகா. அவருக்கு ஒமேகால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அல்பாலேயே தெரியும். பிசாசை உருவாக்கின பிறகு ஆராதனை வீரனாக இருந்தவன் எங்க விழுவான் என்றதும் கர்த்தருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் பிசாசை விட தன்னை சமூகத்தில் தன்னை ஆராதிக்கிற தூதர்களை விட என்னையும் உங்களையும் உருவாக்குனதுல நோக்கம் என்னவாம்? அது உண்மை பொய் என்றது 2வது விஷயம். ஆனால் அவர்களுடைய புரிதல், யூதர்களுடைய, ஆண்டவர் பிசாசு வானத்தில் இருக்கிற தூதர்களை விட எங்களை அவரை ஆராதிக்கும்படியாக உருவாக்கி இருக்கிறார். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணித்தியாலம் அந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சர்ச்சுக்கு வாரது, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நித்திர கொள்றது, வார்த்தை போகக்குள்ள அந்த டைம் தான் வீட்டை நித்திர கொள்ற டைம் தெரியுமா? இந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களை வெறுக்கிறேன் தெரியுமா? சர்ச்சில் நித்திர கொள்றவங்க, சர்ச் நித்திர தாண்டைக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? நித்திர கொள்ற இடம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ். என்ன நல்ல உடுப்பை போட்டுட்டு சர்ச்சில் வந்து நித்திர கொள்றோம், நல்ல காற்று இருக்கு, ஏசி இருக்கு. ஆண்டவர் உங்களை எல்லார்கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த நன்றி உள்ள இருதயம். இன்றைக்கு நீங்க இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கு அந்த நன்றி உள்ள இருதயத்தோடைய ஆண்டவர் ஆராதிக்க வந்து நீங்க சொல்லுங்க அப்போ யாராவது? எத்தனை பேர் இந்த இடத்துல அப்படி வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் நன்றி உள்ளவர்களுக்கு நன்றி உள்ளவர்கள் சொல்றேன். அடுத்தது என்ன பேராம்? நன்றி கெட்டவர்கள். இன்றைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து நன்றி கெட்டவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? நான் 3வது உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன் யாருன்னு சொல்லி. 2வது காரியத்தை பாருங்க. உபாகம புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றேன், நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயா. இவங்க எங்க இருந்தவங்க? அடிமைகளாக இருந்தவங்க.
எப்படி எத்தனை வருஷம்? 400 வருஷம். கர்த்தர் இவங்களோட பேச இல்லை. ஆதியாகம புத்தகத்துக்கும் யாத்திராகம புத்தகத்துக்கும் இடையில 400 வருஷம் கேப் இருக்கு. அந்த 400 வருஷத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட இடைப்பட்டதாக எந்த வரலாறுமே இல்லை. உண்மையா இல்லையா சொல்லுங்க. அப்ப இந்த 400 வருஷ வரலாற்றில் இஸ்ரவேலர்கள் தேவனை ஆராதித்ததாகவும் தேவன் அவர்களோட வந்து ஆதியாகம புத்தகத்தில் இடைப்பட்டது போல எந்த ஒரு சந்தர்ப்பமும் எந்த காரியமும் நடக்க இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எங்க இருக்கிறாங்க? மோசேயை அறியாத யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து இஸ்ரவேலர்களை எப்படி ஒடுக்கினான்னு தெரியும். கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக நித்திர கொள்ள முடியல, சுதந்திரமாக வாழ முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களை கர்த்தர் தண்ட வல்லமை எப்படி வெளிப்படுத்தினார்? 10 வாதைகளை கொண்டு வந்து தான் யார் என்றதை நிரூபித்து அங்கே இருந்த எல்லா தெய்வங்களையும் தோற்கடித்து அவர்களுக்கு தேவ பயத்தை கொடுத்து அந்த தேவ பயத்து நிமித்தம் அவர்களே என்னை விட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் இவர்களை எப்படி அனுப்பினார் தெரியுமா? அடிமைகளாக அனுப்பல, எஜமான்களாக ஐஸ்வர்யவான்களாக தான் அனுப்பினார் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல ஆதியாகமம் 15வது அதிகாரத்துக்கு வாங்க, எடுத்து வாசிக்கிறீங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 வாசிக்க முடியுமா? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்ட. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்றார். இந்த ஜனங்கள் 4 வருஷம் போவாங்க, இவங்க அடிமையா இருப்பாங்க. ஆனா அடிமைத்தனத்தில் நான் அவங்கள விடுதலையாக்கக்குள்ள இந்த 400 வருஷம் இவங்க எதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமோ, எந்த நிலையில இருக்கணுமோ அந்த நிலையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வருவோம் ஆண்டவர் சொல்லுவார். தெரியுமா? ஆண்டவர் செய்தாரா இல்லையா? செய்தார். யாத்திராகம புத்தகத்துக்கு வாங்க. யாத்திராகம புத்தகம் 12வது அதிகாரம் 35-36 வாசிக்கிறீங்களா? மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பாருங்க, அவங்க 400 வருஷம் எப்படியா இருந்தாங்களாம்? அடிமைகளாக இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள வெளியே கொண்டு வரக்குள்ள எகிப்துல இருந்து எல்லாவற்றையும் யார் கொள்ளையிட்டதாம்? இவங்க களவாடுத்தாங்க. இவங்க வாய் திறந்து தான் கேட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? அப்போ இவங்களுக்கு பயந்தா கொடுத்தாங்க. இவங்களுக்கு அவங்க பயப்படக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களை குறித்த பயம் யாரால வந்தது? தேவனுடைய அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை அவிடத்திலிருந்து வல்லமை உள்ள கரம், ஆண்டவருடைய கரத்தை பார்த்து தான் இந்த ஜாதிகளுக்கு அவங்க பயந்தாங்க. தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த அந்த ஜனம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நானும் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு ஒன்றை குறித்து இன்றைக்கு அந்த இயேசு உங்களை பாவத்தின் அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் இதில் பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதான் சிலுவையும் ஓய்வு நாளுடைய தலைப்பை கொடுத்தேன். நீங்கள் பவுலை போல, பவுலுடைய மேன்மை என்ன? அவர் பரிசேயன், பெஞ்சமின் கோத்திரத்தான், முதல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்து சவுலுடைய கோத்திரத்தான். உண்மையா இல்லையா? சவுலுடைய படிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த நாட்களில் இருந்த எல்லாரை விட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த பவுல் தான். பவுலோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எல்லாமே. ஆனால் பவுல் சொல்கிற என்ன தெரியுமா? அவ்வளவு ஊழியம் செஞ்சனன், இவ்வளவு கிட்டத்தட்ட 3 அர்ப்பணி ஊழியத்தில் எவ்வளவோ காரியங்களை சாதிச்சுட்டு. ஆனால் அந்த பவுல் என்ற அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன தெரியுமா சொல்கிறேன்? என்னுடைய மேன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டும்தான். அப்படின்னு என்ன சொல்ல வாரேன்னு சொல்லுங்க. அப்போ அதன் அர்த்தம், இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்தையும் விட சிலுவையில் இயேசு செய்த அந்த நன்மை, எனக்கு பாராட்டின கிருபை தான் எனக்கு மேன்மையானது.
அதை நினைத்து நான் எப்போதும் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அதற்கு நன்றி செலுத்துகிற நாள் தான் இந்த ஓய்வு நாள். நாங்கள் எத்தனை பேர் அந்த நன்றி உள்ள உணர்வோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோம் சொல்லுங்க. அப்போ இந்த திருச்சபையில் எத்தனை பேர் பாவத்திலிருந்து உண்மையாகவே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகினா வாரத்தில் இந்த ஒரு நாள் கத்தரை கொடுக்காம இருக்கவே முடியாது உங்களால். எவன் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வேலைக்கு போகிறானோ, எவன் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கத்தருடைய அந்த பந்தியை, கத்தருடைய சன்னிதானத்தை, கத்தருடைய பிரசன்னத்தை மறுதளித்து தனக்காக போகிறானோ, நீங்கள் சபையார் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் உண்மையாகவே ரட்சிக்கப்படவில்லை. ஏன் ஆண்டவர் இவங்க எங்கே இருந்தவங்களாம்? அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை விடுதலையாக்கினபடியா அதற்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கும்படியாக என்ன சொல்லியிருக்கார்? ஓய்வு நாளை இன்றைக்கு எங்களை ஆண்டவர் இன்றைக்கு இவங்களை போல இல்லை. இவங்களை உலகத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு தேசத்தில் இருந்து அடிமை இன்னொரு தேசத்துக்கு வந்துட்டாங்க. இங்கேயும் அவங்க எப்படி வாழ முடியும்? தங்களுக்கு விரும்பினது போல வாழ முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றேன், என்னையும் உங்களையும் இந்த பூமியில இருந்து தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்படியாக அந்த பாவம் தான் தடையாயிருக்கு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னையும் உங்களை விடுவித்த அந்த தேவனுக்கு அவர்களை விட நாங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக ஆராதிக்கணும் சொல்லுங்க. அப்போ யாராவது இதில் சொல்ல முடியுமா? என்னுடைய சுய நீதியினால தான் நான் இந்த சபைக்கு வந்தேன் என்று சொல்லி இந்த சர்ச்சில் யாரோ ஒரு ஆள் தான் உங்களுக்காக மரித்தார்னு சொல்ல முடியுமா? இந்த சர்ச்சில் இருந்த யாராவது ஒரு ஆள் தான் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? இந்த சர்ச்சில் யாராவது காசு கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீங்களா? காசு கொடுத்து சர்ச்சுக்கும் வரல, நீங்க காசு கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடிச்சிட்டு அந்த தேவனுக்கு ஆண்டவர் அவங்கள்ட்ட அதை கேட்க முடியுமாடா? என்ன டைம் உங்கள்கிட்ட கேட்பாரா இல்லையா? அடுத்த ஸ்லைட் போட முடியுமா இருக்கா ப்ளீஸ்? நீங்கள் அரவளை மூவ் பண்ணாலே மூவ் ஆகும்ன்றது. ஓய்வு யாத்ராமம் புத்தகம் என்ன சொல்லுதாம்? யாத்ராமம் சிருஷ்டிப்பை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஆதியாகமம் 1:2 நோக்கி வழி நடத்துகிறது. சிருஷ்டிகருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். இரண்டாவது, அது படைப்பின் முழுமையும் நன்றாக இருந்ததால் அவர் ஓய்ந்திருந்தார். அவருடைய புதிய ஆராதனை இடமாகிய பூமி முழுமையானதாகவும் செயல்படும் தன்மையுடனும் இருப்பதை காட்டுவதற்காக. இந்த சர்ச் தான் இன்றைக்கு ஆண்டவர் அந்த பாவத்தில் இந்த உலகம் விளம்புதல், ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய முதல் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததோ அந்த தோட்டத்துக்கு அடையாளம் இன்றைய திருச்சபை தெரியுமா? இது பாவிகள் வருகிற இடமா இருக்கலாம், ஆனால் வர்றவன் போகக்கூட நீதிமான தான் போவான். பாவிகளை நீதிமானாக்கிற இடம் திருச்சபை, நீதிமான்கள் வாசம் பண்ணுகிற இடம் திருச்சபை. இன்றைக்கு ஏதேனை விட இந்த திருச்சபை விலையேற பெற்றது தெரியுமா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. அப்போ அந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்களுக்கு திருச்சபையில் வந்து அந்த தேவனங்களை ஆராதிக்க முடியல? ஏன் எங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. அப்போ நன்றியுள்ள இருதயம் இல்லை. அடுத்தது சொல்லிக்க பாருங்க, மனிதர்களுக்கு அதற்கு நன்றி தெரிவிக்க, தன்னை ஆராதனை செய்ய அவர்களது ஓய்வுக்கான ஒரு முழுமையான முறையை வழங்க. 2 கொரிந்தியர் 5:17 ஒரு கருத்தை வாசிப்போமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் எங்களுடைய குணநல பண்புகள், ஆண்டவருடைய சாயல் ரூபம் குலைக்கப்பட்டதா இல்லையா? குலைக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால கொரிந்தியருக்கு பவுல் சொல்றார் பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், உண்மையாகவே ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு அவன் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல அவன் எதையெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாவற்றையும் மறுபடியும் யார் சிருஷ்டிச்சதாம்? இதுல யாரை பத்தி சொல்லி இருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் என்ன சொல்லுங்க? அப்போ நான் கிறிஸ்துவை அறியும் முதல் என் வாழ்க்கையில் இருந்த எண்ணங்கள், சுபாவங்கள், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை அமைப்புகள் எல்லாமே இல்லாமல் செய்து இயேசுவின் இரத்தத்தினால மறுபடியும் என்னையும் உங்களையும் ஏதேன் தோட்டம் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு இயேசு கொண்டு போய் விட்டுருக்கேன். பகலில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு நாங்கள் தேவனை தேடி போக தேவையில்லை, அந்த தேவனை எனக்குள்ள இறங்கி வந்திருக்கிறேன். அதனால தான் கொரிந்திய சபைக்கு அவர் சொல்றேன், நீங்களே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இங்க ஆலயம் இருந்தா, அந்த தேவன் இருந்தா, இங்க தேவன் இருக்கிற தேவனை எல்லாரும் இருதயத்துக்குள்ளே இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வரக்கூட அந்த நல்ல இருதயத்தோட வரோமா? புது சிருஷ்டியாய் வரோமா?
இயேசுவை உண்மையாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கடா, முதலாவது அவர் உங்களுக்கு மறுபடியும் கிரியேட்டராக வந்திருக்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு இயேசுவை மத்தேயு புத்தகத்தில் நாங்கள் வாசிக்க முடியும். ஆனால் இந்த இயேசு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் போது ஆதியாகமத்தில் இருந்த தேவன், அந்த தேவன் என்று சொல்லக்கூட ஏலோஹிம், ஏலோஹாமீன், ஏலோஹிம் என்று சொல்லுகிறது. அந்த ரெண்டு தெய்வத்துக்கு மேற்பட்டவர்களை சொல்ல திருத்துவதவனுக்குரிய பேர். 51 தடவைக்கு மேல் ஆதியாகமத்தில் தேவன் என்ற பெயர் வரும். அந்த இடத்துல யாதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் என்று பெயர் வரும். அந்த கர்த்தர் என்றது இந்த இயேசு கிறிஸ்து தான். அந்த இடத்துல தான் ஓய்வு நாளை குறிச்சும் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த இயேசு, இந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாக மறுபடியும் நான் இழந்து போன என்னுடைய குணநல பண்புகளை, நன்றி இல்லாத இருதயத்தை, மனசாட்சியில் துரோகம் பண்ணின என்னை மறுபடியும் தேவனை ஆராதிக்கும்படியாக எல்லாவற்றையும் தன்னுடைய சிலுவையின் இரத்தத்தினால பெற்று தந்திருக்கிறார். நாங்கள் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் என்னை உந்து தள்ளி கொண்டே இருப்பால். நீ மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் அந்த சிருஷ்டிகருக்கு நீ என்ன செய்யணும்? நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். நாங்கள் அப்படி இருக்கிறோமா? அடுத்த சொல்லுங்க பாருங்க. உண்மையாகவே இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு அந்த நிலையில் அவரை ஆராதிக்க வருகின்றோமா? அதற்காகத்தானே தேவன் அவரை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். சும்மா எங்களை கொண்டு போயிட்டு சர்ச்சுக்கு ஆக்கள் சேர்க்கிற மாதிரி பரலோகத்துக்கு ஆக்களை சேர்க்கி ஆண்டவர் எங்களை கூப்பிட்டுருக்காரு. இல்லை, ஆண்டவர் என்னையும் உங்களை உண்டாக்குனது அவரை ஆராதிக்கும்படியாக. இந்த இயேசுவுக்குள்ளாக ஆண்டவர் என்னையும் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றினதே மறுபடியும் நாங்கள் அவரை ஆராதிக்கிறதுக்காக. எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கணும் தெரியுமா? இங்க ஒருத்தர் பாடுறார், அங்க 2 பேர் மியூசிக் வாசிக்கிறாங்க, அங்க 5 பேர் கதைக்கிறாங்க, 10 பேர் மற்றவங்களோட சட்டையை பார்க்குறாங்க, மற்றவங்களை பார்க்குறாங்க. இங்க பார்த்ததை நான் சொல்லல. இன்றைக்கு சபைகள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? ஒருத்தர் 4-5 பேர் பிள்ளைய தூக்கி பின்னுக்கு வச்சிருந்த காய்ச்சிட்டு இருக்கிறாங்க, 5-6 பேர் பாத்ரூம்ல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி அவங்களுக்கு முடியுது சொல்லுங்க? அப்ப உண்மையுள்ள இருதயத்தோட வந்தா இந்த இடத்தை விட்டு வெளியே போகவே முடியாது தெரியுமா? பாஸ்டர் வெளியில போய் செய்ய சொல்லக்கூட அவன் சொல்லுவான், பாஸ்டர் நான் ஆராதனை செஞ்சுட்டு போறேன்னு சொல்லுவார். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். பாஸ்டர் எப்ப சொல்லுவார், எப்ப நான் போவேன் இருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. இன்றைக்கு சர்ச்சில் தேவ பயம் இல்லாமல் போயிட்டு தெரியுமா? ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறேன், தன்னை உண்மையாக ஆராதிக்கிறவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உண்மையாகவே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் மன்னிச்சுகளுக்கு நான் விரல் காட்டி கேட்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இவர்களை சிருஷ்டிக்கும் போது வெறும் வார்த்தை தான் வந்தது, ஆனால் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தது தேவனுடைய இரத்தம் என்றதை நீங்கள் மறந்துடாதீங்க தெரியுமா? அவர்களை விட எகிப்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலரை விட எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாதம் அதிகம் தெரியுமா? நியாய தீர்ப்பினால கணக்கொப்புவிப்பு அதிகம் தெரியுமா? ஏன்னா எனக்காக உங்களுக்காகவும் இந்த சிருஷ்டிப்பை மறுபடியும் என்னை வெளியே கொண்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அதற்காக கிரியை செய்தது பிதா குமாரன் பரிசுத்தாவியே திரித்துவ தேவன். எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக வாழ்றோம் தெரியுமா? அடுத்த ஸ்லைடுக்கு போக முடியுமா? ஜஸ்ட் அரோ மூவ் ஆகுது. உபாம புத்தகம் என்ன சொல்லுது பாருங்க. உபாமம் 5வது அதிகாரம் 12-15. இது அடிமைத்தனத்தில் இருந்த எம்மை அவருடைய வல்லமையால் ஓங்கிய புயத்தினால் புறப்பட பண்ணியதை நினைத்து ஆசாரிக்க ஓய்வு நாளை கட்டளையிட்டார். கொலோசியர் 2வது அதிகாரம் 13-15 வாசிப்போமா? உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி கெடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரியங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். அவங்க நாங்கள் எதுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? இதுல அவர் என்னத்துல இருந்து விடுவிச்சார் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா மாம்ச விருத்த சேதனம் இல்லாம உங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தமா இல்லையா? இருந்தா. ரோமர் புத்தகம் 1-3 அதிகாரம் வாட்சி பாருங்க. அந்த பாவத்தின் அகோரத்தை பவுல் எப்படி எழுதுறாருன்னு சொல்லி அந்த பாவத்தின் அகோரத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு 4-7 மட்டும் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு என்ன செய்தார் என்று பவுல் எழுதுறாரு. அந்த தேவன் பரலோகத்திலிருந்து வந்தவர் இவ்வளவு வல்லமையாக காரியங்களை செய்திருக்கும் போது பாருங்க, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து
சிலுவையின் ரத்தம் எங்களோட வாழ்க்கையில நான் செய்த எல்லா இந்த வாயின் வார்த்தை, இந்த சிந்தனையில செய்தது, இந்த மனசுல செய்தது, இந்த சரீரத்தில் செய்த எல்லா அக்கிரமங்களையும் சிலுவையின் ரத்தம் என்னை மன்னித்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்ததுக்கு நன்றி செலுத்துகிற நாள் தான் இந்த ஓய்வு நாள். தெரியுமா? பவுல்ற இறையியல் எங்களுக்கு தெரியணும். தெரியுமா? நிறைய பேர் இந்த யூடியூப்ல சோசியல் மீடியாவில் வந்து பழைய ஏற்பாடு ஓய்வு நாள் என்று சொல்லி, அப்ப என்னதுக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும்? இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் எப்படி வந்ததுன்றது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வேத ஆதாரத்தோட. இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா, இந்த கொரோனா வந்து சபையை ஒரு கொரோனா மாதிரி கொண்டு போயிட்டு. தெரியுமா? இன்றைக்கு எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொரு நாளும் கொரோனா போல காய்ச்சல். அந்த காய்ச்சல் இன்னும் விட்டு போயில்லை. அதனால தான் நான் கூட சோசியல் மீடியாவில் வந்து டீச் பண்ணுறதை விரும்புகிறேன். இல்லை, இன்றைய ஆளாளுக்கு சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கு இருந்த இடத்துல இருந்து ஜனங்களை வழி தப்பி கொண்டிருக்காங்க. தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் இன்றைக்கு உங்களுக்கு தன்னுடைய தான் விளங்கி கொண்ட சத்தியத்தை டீச் பண்ணுறாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்றது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எடுத்து பைபிளை முழுமையாக வாசிங்க, முறையாக வாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதற்காகத்தான் தரப்பட்டவர். அவர் ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவதற்காகத்தான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் இயேசுவால. அதில் சொல்றேன் பாருங்க, பவுல் ரோமர் புத்தகத்தில் சொல்றேன், முன்னே நீங்கள் யாருக்கு அடிமையா இருந்தீங்கள்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்த ஆராதனையில் உங்களோட சபையில எல்லா விசுவாசியும் இருப்பாங்க. தெரியுமா? மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சா யாரும் இந்த ஆராதனை விட்டு வெளியே போக மாட்டீங்க. தெரியுமா? எனக்கு உங்களோட சபையை பற்றி தெரியாது. நான் பல சபைகளை பிரசங்கம் பண்ண போகல, செமினார் வைக்கக்குள்ள, கேம்ப் வைக்கக்குள்ள நான் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்கே ஆராதனை நடக்கக்குள்ள அரை மணிக்கு அதுக்கு பிறகு டீ டைம்டா ஒரு 10 பேர் அப்படியே எழும்பிட்டு போயிடுவாங்க. அந்த 10 பேர் அப்படியே எழும்பிட்டு போகல, அவங்களோட பிள்ளைகள் ஒரு 15 அப்படியே எழும்பிட்டு போயிடும். நீங்க வந்தது தேவனை ஆராதிக்கிறதுக்கு, நீங்க வந்தது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு, தேவன் உங்களோட பேசுறதுக்கு. நீங்க புசிக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு வீடு இல்லையா? சர்ச்சு வாங்க, நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து போய் வேலை செய்யுங்களே. ஏன் முடியுதில்லை தெரியுமா? அது ஒரு டியூட்டி. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. உங்களோட உள்ளத்தில் அந்த நன்றி உணர்வு இருந்தால் நீங்க எழும்பி போக மாட்டீங்க. தெரியுமா? சொல்றேன் பாருங்க, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்ப எதுக்கு அடிமையா நீங்க? அதுல இருக்கு பாருங்க, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதி என்றது யாரை பத்தி பேசுறேன்? இந்த இடத்துல இயேசுவை பத்தி பேசுறேன். இன்றைக்கு சர்ச்சில் நீங்க நடந்து கொள்ற முறையில நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்கன்றது தெரியுமா? நீங்க இயேசுவுக்கு அடிமைன்னு சொன்னா யார் ஆராதிப்பு? அடிமைன்ற என்ன தெரியுமா? இந்த கண்டெக்ஸ்ட்ல எங்களுக்கு இந்த அடிமைன்ற வார்த்தை தெரியாது. முதல் நூற்றாண்டுல அடிமை என்றவன் எந்த ஒரு தன்னுடைய சுய விருப்பத்தின்படி மனைவியோட சேரவோ, பிள்ளைகளோட வாழவோ, இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து சந்தோஷமா வாழவோ, களியாட்டுகளில் பங்கு பெற்றவோ முடியாது. அவனுடைய எல்லா 24 மணித்தியால ரூட்டினையும் அவனை விலை கொடுத்து வாங்கின எஜமான் தான் கையில் வச்சிருப்பேன். எஜமானுக்கு தெரியாம அவர் தும்ம கூட முடியாது. இப்ப அவர் சொல்றேன், அப்படி பாவத்துக்கு அடிமையா இருந்த நீ மனப்பூர்வமாய் நீ எல்லா நிமிஷத்திலையும் துரோகமான சிந்தை, துரோகமான பேச்சு, துரோகமான வாழ்க்கை, இப்படி வாழ்ந்திருந்த உன்னை அவர் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து இப்ப விலைக்கு வாங்கி இருக்கிறபடியா இப்ப நீ யாருக்கு அடிமை? அவர் என்னத்துக்காக உன்னை அடிமையாக்குனேர்? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க விரும்பினபடி ஆட வாங்க இல்லையா? விரும்பினபடி சாப்பிட இல்லையா? விரும்பினபடி நீங்க திருமணம் முடிக்க இல்லையா? உங்களோட குடும்ப வாழ்க்கையை வாழ இல்லையா? எதை செய்யல நீங்க? ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கீர். ஆனா ஆண்டவர் உங்களை விடுவித்ததுல நோக்கம் என்ன தெரியுமா? தனக்கு அடிமையாக்குறதுல நோக்கம் என்ன தெரியுமா? அந்த மூலத்துக்கு போங்க, தன்னை ஆராதிக்கும்படியாக. இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோமா? எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக போயிட்டோம் தெரியுமா? இதுதான் பவுல் இறையியல். பவுல் சொல்றாரு பாருங்க, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை எதுக்கு ஒப்புக் கொடுத்தீங்களா? நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கு அடிமை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தமா வாழ்றது. ரெண்டாவது என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல வந்து அந்த பரிசுத்தம் உள்ளதவனை ஆராதிக்கிறது. எத்தனை பேர் இந்த சர்ச்சுக்கு வந்தோன்னு கையோ பக்கத்தில் இருக்க சிஸ்டர் பிரதரங்களுக்கு தேவையில்லை. அவன் ஆண்டவரை துதிக்கிறானா இல்லை எனக்கு தேவையில்லை. அவர் எனக்கு செய்த நன்மை, இன்றைக்கு என்னை மறுபடியும் சிருஷ்டிச்சு இருக்கிறேன், மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தை வந்து விடுவித்திருக்கிறேன், எனக்காக எல்லா நன்மைகளை செய்த அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த அவரை துதிக்க வேணாமா?
இன்றைக்கு ஒரு பிரதர் பாட்டு நடத்துறேன், ஒரு பிரதர் தனக்கு விருப்பமானதை செய்கிறேன், ஒரு சிஸ்டர் தனக்கு விருப்பமானதை செய்கிறாங்க. இதா ஆராதனை? இதா கர்த்தரை பிரியப்படுத்திருக்கிற ஆராதனை? ஆண்டவர் இந்த ஆராதனையை அருவருக்கிறேன். இந்த ஆராதனையை இப்படி வாழ்ந்த அந்த சமுதாயத்தை தள்ளிவிட்டு தான் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டே தெரியுமா? இதில் பாருங்க, அதை சொல்றேன். ஆகையால் வசனம் 16 ஒருவனும் ஓய்வு நாளை குறித்து குற்றப்படுத்த வேண்டாம் என்ற நீங்க ரோமர் 16:17 வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? 20வது அதிகாரம் 12வது வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, உங்களை யார் பரிசுத்தம் படுத்தினதாம்? இல்லை, நீங்க தான் சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் பண்ணதுக்கு அடையாளமாக இஸ்ரவேலுக்கு என்னத்தை வச்சிராம்? இன்றைக்கு அவங்களோட ஓய்வு நாள் சனிக்கிழமையாக இருக்கட்டும். எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் இருக்குது தானே. இன்றைக்கு ஐரோப்பாவில் ஓய்வு நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. இப்போ மிடில் ஈஸ்டில் ஓய்வு நாள் எது? நாங்கள் வாழ்கிற பிராந்தியத்தில் எது ஓய்வு நாளோ அந்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும். அதான் பிரின்சிபல். வாரத்தில் ஒரு நாள் யாருக்கு கொடுக்கணும்? இங்கே ஐரோப்பாவில் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கர்த்தருக்காக கொடுங்க. அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. அதுதான். இன்றைக்கு உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருந்தா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் கர்த்தருக்கு கொடுப்பீங்க. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சேர்ச்சுக்கு வர்றது நீங்கள் வரணும் உங்களோட அம்மா அப்பாட கட்டாயத்தால் இல்லை. உங்களுக்கு இந்த சேர்ச்சில் மியூசிக் ஊழியம், இந்த ஆராதனை கொயர் ஊழியம் தர்றதுக்காக சேர்ச்சுக்கு வரக்கூடாது. நீங்கள் சேர்ச்சுக்கு வரணும் இன்றைக்கு உங்களை சுவாசிக்க பண்ணுன உங்களோட ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்துறதுக்கு. உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின அந்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்து. உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின அந்த ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்து. நீங்கள் இந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்றீங்களே அதற்கு நன்றி செலுத்த சேர்ச்சுக்கு வரீங்களே ஒழிய ஒரு எந்த காரணத்துக்கும் வரல. உங்களோட அப்பா பாஸ்டரண்டோ, உங்களோட அப்பா மூப்பரண்டோ, உங்களோட அப்பா இந்த திருச்சபையிட மூத்த விசுவாசியண்டோ நீங்கள் சேர்ச்சுக்கு வரக்கூடாது. நீங்கள் அந்த ஏசப்பாவை நேசிக்கணும். அந்த ஏசப்பாவை உண்மையாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட மனிதனுடைய ஆராதனையை தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன் தெரியுமா? இதில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படிக்கு எமக்கும் தேவனுக்குள்ள அடையாளமான நாள் தான் எதுவா? ஓய்வு நாளை. ஓய்வு நாளை கை கொள்ளாதது எதென்று சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த குறைச்சல். இந்த கை கொள்றேன்டா என்ன சொல்லுங்க? அப்போ இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு நான் மிக முக்கியமாக டீச் பண்ண வந்தேன். இது ரெண்டும் உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு புரியணும். இறையல் அத்திவாரம் ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு பேஸ் புரியணும். ஆனால் இவை எல்லாம் சொல்லி இதுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எங்கே கொண்டு வரேன் சொல்லுங்க? அப்போ கானானுக்குள்ளே கொண்டு வரேன். கானானுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க தேவனோட 800 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. 800 வருஷம் வாழ்ந்த ஜனங்களை கர்த்தர் கைவிட்டு விட்டான். என்னையும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறக்குள்ள அவங்கள கைவிட்டதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும், என்னை தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். உண்மையா இல்லையா? அதை நான் புரிந்து கொண்டா, நான் கைவிட்ட நோக்கத்தை புரிஞ்சு கொண்டேன்னு சொன்னால் என்னையும் அவர் வருகையில் கைவிடுவார் என்றதை நான் மறக்க மாட்டேன். புரிதா சொல்ல வர்றது? நாங்கள் வருவோம் மல்கியா புத்தகத்துக்கு ஒருக்கா. பாஸ்டர் டைம் இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர். ஓகே. மல்கியா புத்தகம் ஏசாய புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம். ஓகே. இல்லை, நான் நேற்று பார்த்தேன் ஒருத்தர் நான் சொல்கிற ஒரு புத்தகத்தை அவர் திருப்பக்குள்ள வேற எங்கேயோ திருப்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாம் டக்குன்னு பார்க்க முடியும். நான் நேற்று சொன்ன பாருங்க, அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். நான் இப்போ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்குள்ளே நீங்கள் யார் கதைக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியும், யார் கைதட்டுறீங்க ஒரு ஆளுன்றதும் எனக்கு தெரியும். எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆனால் உங்களோட சபை நான் பாஸ்டர் இல்லை, நான் உங்களை கண்டிக்க முடியாது. மல்கியா புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு வரீங்களா? 6வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ
உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். Thank you, sister. இது ஆண்டவர் ஓய்வு நாள்ல கனத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த புத்தகம் விசுவாச துரோகத்துக்கான புத்தகம். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு என்ன விசுவாச துரோகம் செஞ்சாங்கன்னு பார்க்கணும்டா இந்த புத்தகத்தில் போய் பாருங்க. நான் அடுத்த வாரம் எங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியுது 21வது நாள். இந்த விசுவாச துரோகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் என்னத்தை செய்தாலும் கர்த்தர் சும்மா இருப்பேர். அவருக்கு நன்றி இல்லாமல் அவருடைய ஜனங்களாக நீங்கள் இருந்து கொண்டு ஆண்டவர் இவர்களை உடன்படிக்கையின் ஜனங்களாக தெரிஞ்சு கொண்டவர். நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன். அதான் உடன்படிக்கையின் வார்த்தையிட தீமை. உபாகம புத்தகம் முழுவதும். இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்துக்குள்ள வந்த நாங்கள் விசுவாச துரோகம் செய்தா அந்த இஸ்ரவேலர்களை தள்ளிவிட்ட கர்த்தர் எங்களை மன்னிப்பேர் நினைக்கிறீங்களா? எனக்கும் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை வருஷம்? நான் ரட்சிக்கப்பட்டது 85ஆம் ஆண்டு, சர்ச்சுக்கு போனது. நான் ஞானஸ்தானம் எடுத்தது 87ஆம் ஆண்டு. உண்மையாக ரட்சிப்புக்குள்ள வந்தது 2007ஆம் ஆண்டு. 20 வருஷம் உலக வாழ்க்கை தான் சர்ச்சுக்குள்ள இருந்து கொண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க நேற்று. நான் செய்யாத அக்கிரமம் இல்லை, தவறுகள் இல்லை. ஆண்டவர் கிருபை, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை மறுபடியும் நான் ருசி பார்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினேன். இன்றைக்கு இந்த 20 வருஷமா நான் ஒரு பக்தியா ஆண்டவருக்காக நான் ஓடுறதுக்கு காரணம் நான் விசுவாசம் உள்ளவனாக நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில் இனி அந்த கர்த்தருக்கு விசுவாச துரோகம் செய்யக்கூடாது. இந்த மல்கியா புத்தகம் ஆண்டவர் இஸ்ரவேலை ஏன் கைவிட்டார் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தெரியுமா? ஓய்வு நாளுக்கு வராங்க, ஆனா கர்த்தரை குறித்த பயமும் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையில் உண்மையான இருதயத்தோட வரையில். உண்மையான இருதயத்தில் அவங்க கர்த்தரை கனம் பண்ணா அவங்க கொடுக்குற காணிக்கையில தெரியுமா? மனம் உவர்ந்து இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுப்பாங்க தெரியுமா? நான் நேற்று உங்களுக்கு சொன்ன பாருங்க, இன்றைக்கு தாய் தகப்பன் எந்த புள்ள குலப்படியோ எந்த புள்ள கீழ்ப்படியது இல்லையோ அந்த பிள்ளை தான் தேவனுக்கு கொண்டு கொடுப்பாங்க. தாங்க சம்பளம் எடுத்தா 2000 யூரோ 5000 யூரோ சம்பளம் எடுத்தா வீட்டுக்கு லோன் இவ்வளவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு, புது உடுப்புக்கு இவ்வளவு, எங்களுடைய களியாட்டுக்கு இவ்வளவு, நாங்கள் வெளியே வெக்கன்ஸ் போகிறதுக்கு இவ்வளவு, இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போட்டு தான் கர்த்தருக்கு மிஞ்சிறதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த விசுவாச துரோகம் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கா இல்லையா? நீங்க ஆண்டவரை கனம் பண்ணீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா உங்கள இருக்கிறதுல பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்க தெரியுமா? ஒரு சில சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் சர்ச்சில் சாப்பிட சமைச்சு கொண்டு வரக்கூட நான் போய் சாப்பிட்றது தானே சபைகளில். வீட்டவங்க ஆடு என்ன மாடு என்ன எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு கொண்டு கூட ஒன்று என்ன சொல்ல, பருப்பு கறியை ஒரு தண்ணி மாதிரி சமைச்சு கொண்டு, கோழி கறியை 2 கிலோ கோழியை வாங்கி இந்த பெரிய பாத்திரத்தில் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வீட்டில் விருந்து பண்ண கூட ஆடு என்ன மாடு என்ன இறால் என்ன நண்டன்னு எல்லாம் படைக்கிறீங்க இல்லை? ஏன் கர்த்தர் சமூகத்தை நீங்கள் அலட்சியமாக நினைக்கிறீங்க? மேலே இருந்து எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கு சர்ச்சில் கர்த்தருக்கு நாங்கள் துரோகம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நன்றி அறியதாக இல்லாமங்களே இருக்கோம் தெரியுமா? கர்த்தர் இப்படிப்பட்ட மனுஷரை வெறுக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்றேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சினீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவேர் என்று மல்கியால ஆண்டவர் சொல்றேன். மல்கியா சொல்லல, அது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. நான் விசுவாசிக்கிறேன், இன்றும் கர்த்தர் தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரலையில் பார்க்குறவர்களுக்கு நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூற வர இல்லை. இன்றைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூற யூடியூப் சோசியல் மீடியாவில் நிறைய இருக்கு. கர்த்தர் எனக்கு அந்த அழைப்பு தர இல்லை. எனக்கு தந்தது சீர்திருத்த ஊழியம். நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க விசுவாச துரோகம் செஞ்சுட்டு இந்த இடத்துல நான் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறேன் பாருங்க. நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க என்ன ஆராதிச்சாலும் என்ன ஊழியம் செய்தாலும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், கர்த்தர் இந்த நாளில் பிரியமா இருக்க மாட்டேன் தெரியுமா? என் ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்குனீர்கள் என்று ஆண்டவர் சொல்றேன். எதனால பரிசுத்த குறைச்சலாக்கணும்? கணம், நீ என்னைய கணம் வச்சுன்னு சொன்னா நீ எனக்கு பெஸ்ட்டை கொண்டு தருவா தெரியுமா? நீங்க இந்த நாட்டு ஜனாதிபதியை பார்க்க போகக்குள்ள எப்படி பெஸ்ட்டா உடுத்துட்டு போவீங்க? சர்ச்சுக்கு வரக்குள்ள எப்படி வரீங்க? அந்த தேவனை ஆராதிக்க வரக்குள்ள உங்களோட குடும்பம், உங்களோட பிரசிடன்ட் உங்களை கூப்பிட்டு குடும்பமா நேற்று என்ன செய்வீங்க சொல்லுங்க அப்ப? நேற்றே உடுப்பெல்லாம் அயன் பண்ணி வச்சு எல்லாம் வச்சு 6 மணிக்கு எல்லாம் வைக்கிறீங்க, 4 மணிக்கு எழும்பிடுவீங்க. எப்படா 6 மணி வரும் 6 மணி வரும் குளிச்சு வெளுகி நீங்கள் கடைகளுக்கு போய் மேக்கப் பண்ணி அவர் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் தந்தால் 8:30 போய் உட்காந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த கர்த்தர் கேட்கிறேன், நீ என்ன கனம் பண்ணின்னு சொன்னா நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறேன்.
இன்னைக்கு அவர் உங்களுக்கு தேவனாக இருந்தா இந்த சர்ச் 2 மணிக்குன்னு சொன்னா 1:30 வந்து இருப்பீங்க தெரியுமா? இன்றைக்கு எங்களோட கிறிஸ்தவம் எவ்வளோ பாழா போயிட்டு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைன்றது அவங்களுக்கு ஒரு விடுமுறை நாள். அந்த விடுமுறையை செலவழிக்கிறதுக்கு இந்த 2 ஹவர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க. நல்ல மியூசிக் இருக்குது, கொஞ்சம் உறவுகள் வராங்க, தமிழாக்கள் எல்லாரும் கதைச்சி சிரிக்கிற நாள். அதால் சனிக்கிழமை ஃபெத்துக்கு போகிறாங்க, தங்களுக்கு விரும்பமான இடங்களுக்கு எல்லாம் சுற்றி திரிகிறது, வீடு வழியாக போயிட்டு அழைப்பி தெரிகிறது, வீடு வழியாக போய் சாப்பாடு தெரிகிறது, வந்து 1 மணிக்கு படுக்கிறது. அதுவும் படுக்கிறது 1 மணிலேருந்து 3 மணி மட்டும் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் எல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு படுத்து சேர்ச்சு கிளம்பி காலையில் 10 மணிக்கு வரக்கூட சேர்ச்சில் வந்து நித்திர கொள்வது. எங்க கணம் கத்தருக்கு பயப்படுற பயம்? கத்தர் நீ கணம் கொடுத்தீன்னு சொன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே உன்னோட குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்திடுவா. சனிக்கிழமை காலையில் பிள்ளைகளுக்கு சொல்லிடுவா, இன்றைக்கு நாளைக்கு சர்ச், பின்னேரம் 7 மணிக்கு நீங்கள் எடுத்து உங்களோட உடுப்பு அயன் பண்ணி பைபிள் எடுத்து முன்னுக்கு வச்சு சர்ச்சுக்கு பிறகுரிய ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் படுக்கணும். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். மற்றவங்களை எனக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது. பாருங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு கர்த்தரை கனம் பண்ண சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா இந்த ஆராதனையில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்பாங்க தெரியுமா? அந்த சேர்ச்சில் சத்தம் இருக்காது, முரட்டாட்டம் இருக்காது, வாலிப பிள்ளைகள் எழும்பி பின்னுக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கு உங்களோட சபையில் நல்லா எல்லாம் ஊழியம் செய்கிறீங்க. இன்றைக்கு பல சபைகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிப பிள்ளைகள் மியூசிக் வாசிக்கிறாங்க, வர்ஷிப் பண்ண விட்டால் நல்லா சந்தோஷமாக செய்கிறாங்க. ஆனால் இறங்கணும்னு ஆண்டவரை வார்த்தையை கேட்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரை கனம் பண்ணா ஆண்டவரை சத்தத்தை கேட்க செவிகளை கொடுப்பாங்க. இறங்க அப்படியே பின்னுக்கு போய் எங்கேயோ போயிடுவாங்க. நான் வெளியில் வாஷ்ரூம் போகல, மற்ற இடங்களில் போகல பார்த்துருக்கேன். வெளியில் இருந்து ஃபோன் கதைச்சு கொண்டு 4-5 வாலிபர்கள் காரில் இருந்து கதைச்சு கொண்டு எவ்வளோ வளர்ச்சியும் சொல்லுங்க பாப்பம். கர்த்தருடைய ஓய்வு நாள் கர்த்தரை கனம் பண்ணுகிற நாள் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நாளில் கனஹீனமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து மாய்மாலம் பண்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஆராதனையும் இப்படிப்பட்ட ஆராதனையின் உச்சரிப்புகளையும் வசனிப்புகளையும் கர்த்தர் வெறுக்கிறார். இந்த சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கக்கூடாது. நீங்க என்னை அடுத்த முறை கூப்பிடலாட்டியும் எனக்கு பரவாயில்லை. கர்த்தர் எனக்கு தந்த சந்தர்ப்பமாக இதை நான் நினைச்சுக்கொள்றேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இதற்கூடாக பல ஜனங்கள் பார்க்க போறாங்க. நான் இந்த பிரசங்கத்தை இந்த ஃபேஸ்புக் பைபிள் காலேஜ் ஃபேஸ்புக்லையும் விட்டுருக்கிறேன். அதை போய் பூஸ்ட் பண்ணி விடுவேன் 15,000 பேர் பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட செய்தி மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்குற எல்லாருக்காக. இன்றைக்கு நேரலையில் இந்த சர்ச் விசுவாசிகள் ஒரு வியாதி நிமித்தம் வரலண்டா ஊரில் போயிருந்து வந்தால் பரவாயில்ல, வீட்டை இருந்து கொண்டு பார்க்குறவனுக்கு இந்த செய்தி இல்லை. ஏன்னா அந்த செய்தி இதை பார்த்தான்னு சொன்னால் இனி வீட்டை இருக்கவே மாட்டார். அதனால் நான் பல பாஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், நான் உங்களோட விசுவாசிகள் வீட்டை இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போட்டு அவங்களுக்கு காட்டாதீங்க. எல்லாரும் ரீசா சொல்லி வீட்டை உட்கார ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த கொரோனா வந்து எல்லா விசுவாசிகளையும் அந்த நிலைக்குள்ள தள்ளிட்டு தெரியுமா? பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிந்த நாட்களில் இந்த கொரோனா காலமும் ஒன்று தெரியுமா? இந்த சர்ச்சில் பாருங்க, ஊழியர்களுக்குள்ள சண்டை. இது மல்கியா புத்தகத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை தள்ளிவிட்ட அந்த சூழ்நிலை தான் அந்த மல்கியா புத்தகம். விசுவாச துரோகம் செஞ்சுட்டு ஆண்டவர் ஆராதிக்க வந்துட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா 10வது வசனம் 1வது அதிகாரம். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியம் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. 2வது யார் தெரியுமா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. ஆண்டவரை ஆராதிக்க காணிக்கை எங்கே கொடுக்கணும்? கர்த்தர் சமூகத்தில். சர்ச்சுக்கு வந்து தசமபாகம் போடுவாங்க, காணிக்கை போடுறாங்க. ஆனால் சர்ச்சில் எதுக்காக வராங்களா? ஏதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டு. பாஸ்டருக்கு காக்கா பிடிச்சா நான் மூப்பராக வரலாம், பாஸ்டருக்கு காக்கா பிடிச்சா பாஸ்டர் என்னைய ப்ரையாரிட்டியாக முன்னுக்கு வச்சுக்கொள்ளுவேன். நீ கர்த்தருக்கு காக்கா பிடிக்க தெரிஞ்சவனும். என்ன ஊழியம் யாருடையது? அந்த வரங்களும் யாருடையது? கர்த்தருடையது. அவருடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். பாஸ்டர் எனக்கு அந்த அனுமதி தந்த தேங்க்ஸ் பாஸ்டர் இதை பேசுகிறதுக்கு. நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இந்த சர்ச்சில் எனக்கு எந்த பதவி தேவை, இந்த ஊழியம் தேவை, எனக்கு கனம் தேவை. இந்த சபையில் கனம் யாருக்கு சொல்லுங்க அப்பம்? நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? இந்த சபையில் எஜமான், திருச்சபையின் சரீரம் யார்? இயேசு கிறிஸ்து. திருச்சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து. எனக்கு நான் எஜமானால் என்னுடைய கனம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே கேட்கிறேன். இந்த திருச்சபையில் யாருமே நீங்கள் கதவு பூட்டுறதுக்கும் நீங்கள் சர்ச்சில் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு எந்தாவது எதிர்பார்த்து செய்யாதீங்க. நான் இப்போ செய்த எதிர்காலத்தில் பாஸ்டர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று.
இந்த சர்ச் கர்த்தருடையது. யார் விசுவாச துரோகம் செய்கிறானோ அவனுக்கு இந்த சர்ச்சில் இடமே இல்லை தெரியுமா? இந்த சர்ச்சில் ஊழியத்தில் இடம் இல்லை தெரியுமா? யார் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த சபையில் இடம். இது என்னுடைய சபையில், பாஸ்டர் சபை இல்லை, இது கிறிஸ்துவின் சபை. இந்த சபை இயேசுவின் ரத்தத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. நான் சபைன்னு சொல்றது உங்களோட சபை பேரை சொல்லல, நான் உலக சபையை பற்றி சொல்கிறேன். சபை என்ற வேர்டே அதுதான். இதை நீங்கள் நினைக்கிறீங்களா மேற்கொள்ள முடியும்னு சொல்லி? பாதாளத்தையே மேற்கொள்ள விட மாட்டேன்றவர் நான், நீங்கள் மாத்திரம். புரியுதா சொல்ல வருது? இன்றைக்கு இந்த சபையில் முதலாவது நீங்கள் கொடுக்கறத பெஸ்ட்டாக கத்தரை கொடுத்துட்டு கத்தரை ஆராதிங்க ஓய்வு நாளில். ரெண்டாவது, நீங்கள் ஊழியம் செய்யக்குள்ள நன்றி உள்ள தேவனை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு இறங்கி ஊழியம் செய்வீங்க. இந்த ஊழியத்தை ஆசைப்படுறதை விட சர்ச் கிளீன் பண்ணுறதையும், டீ கொடுக்குறதையும், டாய்லெட் கழுவுறதையும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஏன்னு சொன்னால் என்னை ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். அதனால தான் பைபிள் ஆண்டவர் இன்றைக்கு பிலிப்பையும் ஸ்தேவானையும் உயர்த்தி பேசுறது காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஊழியம் பந்தி விசாரிப்பில் ஆரம்பிச்சது, கிளீனிங்கில் ஆரம்பிச்சது. இன்றைக்கு சர்ச்சில் எத்தனை பேருக்கு கிளீனிங் ஊழியம் செய்ய ஆசை? ஜாதி பெருமை, பணப்பெருமை, பொருளாதார பெருமை, படிப்பு பெருமை என்னை எந்த ஊழியம் செய்ய விடாது. என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய ஜாதிக்கும் எது சரியா இருக்கோ அதை மட்டும்தான் எனக்கு செய்ய சபையில் ஆசை தெரியுமா? ஆண்டவர் சொல்றேன், நான் பிதாவானால் நான் தான் பெரியார், நான் தான் தீர்மானிக்கணும் நீ என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லி. உங்களோட சுய அனுபவம், சுய அறிவு, உங்களோட ஜாதி இந்த சபைக்கு வெளியில் எதுவும் செய்ய முடியும். ஆனால் சபை இயேசுவின் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. இங்கே அவர் தான் தலை, அவர் தான் தீர்மானிக்கணும். இங்கே நீங்கள் எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது, செலுத்தவும் கூடாது. அப்படி செலுத்துகிற யாரையுமே வேதம் தேவன் சும்மா விட்டதாக எங்களுக்கு சொல்லவே இல்லை தெரியுமா? தன்னுடைய ஆலயத்தை பரிசுத்த குறைச்சலாக்கின யாரையும் ஆண்டவர் சும்மா விட்டே நினைக்கிறீங்களா? பாருங்க, சர்ச்சில் பல பேர் இது இருக்கா இல்லையா அன்றைக்கு சொல்லிச்சு பாருங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டு தோல்விக்கு, ஆவிக்குரிய தோல்விக்கு தான் காரணம். எதையாவது எதிர்பார்த்து தான் ஊழியம் செய்கிறது. நீங்கள் கர்த்தர்கிட்ட எதிர்பாருங்க, ஆண்டவரை கிருபை எதிர்பாருங்க, ஆண்டவரை அனுக்கிரகத்தை எதிர்பாருங்க, இன்னும் ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்னு எதிர்பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எங்கள் ஆண்டவருடைய தன்மை என்ன தெரியுமா? அவர் மன்னிக்கிறவர், மனமுருக்கம் உள்ளவர், அவர் நேசிக்கிறவர். நாங்கள் எல்லாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தானே இறங்கி வந்தவர். அந்த அன்பை முதலாவது ருசி பாருங்க. இந்த மல்கியா புத்தகத்தை நீங்கள் முழுவதும் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு விசுவாச துரோகம் அங்கே இருக்குது தெரியுமா? இன்னொன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் இன்றைக்கு சபைகளில் இருக்கிற காரியம். 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். மல்கியா 2வது அதிகாரம் 11வது வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சபைகளில் எனக்கு விசுவாசிகளை விட ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் இன்றைக்கு தங்களோட வைஃபை டிவோர்ஸ் பண்ணி போட்டு பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க தெரியுமா? டிவோர்ஸ் பண்ணது மட்டுமல்ல, இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டு ஒரு தேவ பயம் இல்லாமல் பாஸ்டர் மினிஸ்ட்ரி செய்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றேன், இந்த விசுவாச துரோகம் உள்ளவங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டேறான். எங்க இருக்கிறாங்க இவங்க? சர்ச்சில் தான். என்ன செய்யறாங்க பாருங்க. 12வது வசனம் சொல்லுது, இப்படி செய்கிறவன் எவனோண்டா லிஸ்ட சொல்ற பாருங்க. அவன்
காவல் காக்கிறவனாயினும் சர்ச்சில் எந்த ஊழியம் செய்தாலும், உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சர்ச்சில் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங்கோ ஆன்சர் கொடுக்கிற எந்த பொசிஷன்ல இருந்தாலும், சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறவனாய் இருந்தாலும், அவனை யாக்கோபின் கூடாரங்கள் இராதபடிக்கு கர்த்தர் சங்கம். இந்த யாக்கோபின் கூடாரம் என்றது என்ன சொல்லுங்க பாப்போம்? தேவனுடைய சமூகம். நீங்க விளையாட்டு நினைக்கிறீங்களா? திருமணம் என்றது நான் நேற்று உங்களுக்கு படிப்பிச்சேன், அது தேவன் ஆரம்பிச்ச ஒரு ஸ்தாபனம். அதுக்கு மத்தியஸ்தர் தேவன், அதை இயக்குவது தேவன். அந்த திருமணத்தை நீங்க தள்ளி விட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் சும்மா விட மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட சபையில் அப்படி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நேரலையிலையும் பார்த்துருக்கிறபடியா, இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நான் பதில் கொடுக்கணும்படியா இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்றேன். இதை சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்றார், எதை வெறுக்கிறேராம்? அந்த வசனத்தை பாருங்க. யூதா ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? துரோகம் பண்ணினார்கள். என்ன துரோகம் பண்ணாங்க? அழகான பெண்களை பார்க்குறாங்க, தங்களோட இஸ்ரவேல் பெண்களை விட அவங்க நல்லா இருக்கிறாங்க. தன்னை மனைவியை ஒப்பிட்டு பார்க்கிறேன், தன்னை மனைவியை விட அவ பெஸ்ட் கேரக்டர், அவ அழகா இருக்கிறா. மனைவி என்ன செய்யறா? எனக்கு கீழ்ப்படுகிறா இல்லை, நல்லா நான் பிடிச்ச மாதிரி சாப்பிட, இது இப்படிதான் அங்கே பிரச்சனை. எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறா இல்லை, உப்பும் புளியும் சரியா சாப்பாட்டில் போராதபடியா புதிய ஏற்பட்ட காலத்தில் வைஃபை டிவோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இயேசு சொல்றேன், உங்களோட கரைச்சலால மோசே அனுமதி கொடுத்தானே ஒழிய, ஆனால் நான் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று சொல்றேன். உன்னை மனைவி உயிரோடு இருக்கக்குள்ள அந்த மனைவியை தள்ளி விட்டால் நீ காரணம். உன் மனைவி விபச்சாரம் செய்யறதுக்கு ஏன்னா அவ போய் இன்னொருத்தனை திருமணம் முடிக்க போறா. அவ தள்ளி விட்டுட்டு நீயும் போய் இன்னொருத்தைய திருமணம் முடிச்சா நீயும் விபச்சாரக்காரன் இயேசு சொல்றது தெரியுமா? ஏன்னா இந்த திருமண உறவு உலகத்தில் சபையையும் சரி திருமணத்தையும் சரி தேவன் தான் கண்டுபிடிச்சவர். என் சபையை நான் கட்டுவேன் என்று அது தன்னுடைய உரிமை கொண்டாடுறேன். திருமணமும் யாரை சொல்லுங்க அப்பம்? என் திருமண உடன்படிக்கை நீங்கள் பரிசுத்த குறைச்சலாக்குனீர்கள். இது ரெண்டும் தான் ஆண்டவர் தனக்கு சொந்தமாக கொண்டாடுறது தெரியுமா? அதுல நாங்க கை வச்சோம் என்று சொன்னா கர்த்தர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள், நீங்க திருமணம் முடிக்கக்குள்ள உங்களோட அம்மா அப்பாட சொல்ல பேச்சை கேட்டு அவங்க உங்களுக்கு சரியா பார்க்குற பிள்ளைகளை நீங்க ஆனண்டா பெண்ணையும் சரி, பெண் பிள்ளைகளா ஆணையும் சரி திருமணம் முடியுங்க. நீங்க இந்த காலத்தில் அழகா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு பேர் நீங்க திருமணம் முடிச்சு உங்களோட வாழ்க்கைக்கு அவங்க ஒத்து வரையிலன்னு சொல்லி நீங்க டிவோர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்களும் நரகத்துக்கு தான் போறீங்க. உங்களை திருமணம் முடிக்கிற வரையும் நரகத்துக்கு தான் கொண்டு போறீங்க. நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த சர்ச்சில் உங்களுக்கு ஊழியம் தரணும், நீங்க சண்டை பிடிக்க கூடாது. என் ஆண்டவர் சொல்றேன், இப்படிப்பட்ட அருவருப்பை செய்தவன் இஸ்ரவேல் கூடாரத்தில் இருக்கக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியுமா? நீங்க ஆராதிக்கவே தகுதியற்றவர்கள் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் சந்தர்ப்பம் தர்றார், நீ மறுபடியும் போய் என்ன செய், உன் இளவயதின் மனைவியோட ஒப்புரவாகு, அவள் செய்த பாவங்களை மன்னி, நான் உனக்காக தியாகம் பண்ணவில்லையா? நீ எனக்கு செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் எவ்வளவு, எல்லாவற்றையும் நான் உனக்கு மன்னிக்க இல்லையா? நான் மன்னிக்கிறதுக்கு நான் எதையும் செலுத்தல, நானே இறங்கி வந்து என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய தியாகத்தை நான் செய்திருக்கும் போது நீ எனக்கு என்ன எல்லாம் அக்கிரமம் செய்தா? இன்றைக்கு எனக்கு நான் செய்த தப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்க மற்றவங்க செய்த தப்பு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறும் தேவனுக்கு இந்த மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். தேவன் எங்களை மன்னிக்க இல்லையா? தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ள இல்லையா? தன்னை பிள்ளைகளாக பெற்றுக்கொள்ள இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாம் தெரியுமா? இந்த கிருபை யாருக்கு வரும்? உண்ட மனைவியோ உண்ட கணவனோ உனக்கு துரோகம் பண்ணா கர்த்தர் சொல்றேன், நீ அவளை மன்னிப்பு தான் தேவன் என்னையும் உங்களையும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தின ஆயுதம். இன்றைக்கு மறுபடியும் உங்களோட திருமண உறவை நீங்க பெற்றுக்கொள்றதற்கு நீங்க பயன்படுத்துகிற ஆயுதம் அது தேவனுடைய மாதிரி மன்னிப்பு தான். நீ கிறிஸ்தவன் சொன்னா அல்லது உன்னுடைய ஒரு பெண் கிறிஸ்தவனா ஆண் கிறிஸ்தவனா உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட இல்லையா? உன் நல் நடத்தையினால அவளை ஆதாயப்படுத்து, உன்னுடைய பரிசுத்தத்தினால அவளை இழுத்துக்கொள்ளு. ஆண்டவர் அதான் சொல்றேன், இது நீங்க சும்மா நினைக்க கூடாது. மல்கியா புத்தகத்தில் ஆண்டவர் இதை சொன்னது மட்டும் இல்லை, இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு தானே ஆண்டவர் புதிய ஒரு சந்ததியை கொண்டு வந்து, உண்மையா இல்லையா? தள்ளி விடுறேன்டா நாங்க சாதாரணமா நினைக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு வேதனை தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு அழுதிருப்பேர் யோசிச்சு பாருங்க, மனதில் குமரி இருப்பேர். ஏன்னு சொன்னா எங்கேயா இருந்த ஒருத்தனை ஆண்டவர் கொண்டு வந்து 2500 வருஷம் அவங்கள பாதுகாத்து, ஒருவனை பாதுகாத்து 25 வருஷம் உடன்படிக்கை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை 25 வருஷத்துக்கு பிறகு ஈசாக்கை கொடுத்து அவனுக்கு யாக்கோப் என்ற பிள்ளையை கொடுத்து 12 கோத்திரங்களாக பாதுகாத்து 400 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய வல்லமையால எங்கேயோ ஒரு ஜாதி இவங்களை போல அவங்களும் தவறு செய்து கொண்டிருந்தாங்க, அவர்களை துரத்தி விட்டு இவங்களை கொண்டு வந்து அந்த தேசத்தில் குடியமர்த்து மற்றவங்க வல்லமையா இருந்தாங்க, அதிகாரம் உள்ளவங்களா இருந்தாங்க, எல்லாவற்றிலும் வல்லமையா இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலே தானே தன் சிறகுகளால் மூடி
இவங்களை பத்திரமாய் பார்த்து கொண்ட கர்த்தர் தனக்கு விசுவாச துரோகம் செய்யும் போது தள்ளிவிட்டேரா இல்லையா அவங்களை? அதான் சொல்லுது மல்கியா புத்தகம். இன்றைக்கு நானும் நீங்களை எம்மாத்திரம் நாங்கள் ரசிக்கப்பட்ட வருஷம் வெறும் 10 வருஷம். எங்கள் அம்மா அப்பா ஹிந்துவில் இருந்தாங்க. உண்மையிலே நான் கேத்தலிக் பேக்ரவுண்ட், அதொன்னும் அந்நிய தெய்வம் தான். கேத்தலிக்ன்றது நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் அதை பற்றி சப்பா இப்போ சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நான் சர்ச்சுக்கு போய் இந்தியோட 40 வருஷம், சாரி இந்த மாதத்தோட இந்த 40 வருஷத்தில் நான் எவ்வளோ விசுவாச துரோகம் பண்ணிட்டு தெரியுமா? நான் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கேன். அதால் நான் நேற்று சொன்ன பாருங்க, இந்த வைஃப் எனக்கு செய்த தியாகத்தை பற்றி. இன்றைக்கு நாங்கள் தியாகமாக இறங்கணும் தெரியுமா? எங்களோட துணை ஏதாவது தவறு செய்தா இன்றைக்கு எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. இந்த சர்ச்சுக்கு வரக்கூட உண்மையாக மனசை தொட்டு சொல்லுங்க, எத்தனை மனைவி கணவன் சண்டை பிடிச்சி மனைவி கணவனை சண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து, கணவன் மனைவியை சண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து, பெற்றோர் பிள்ளைகளை சண்டை பிடிச்சி இந்த ஆராதனை கூட்டி வந்திருக்காங்க தெரியுமா? ஏன்னா இன்றைக்கு வெக்கன்ஸ் இந்த மாதம் சூடு, சர்ச்சுக்குள்ளே வந்து இருக்க முடியாது. ஆனால் சினிமா தியேட்டர்லையும் களியாட்டுகள்லையும் எல்லா இடத்தையும் போய் எப்படி சூட்டில் இவங்களுக்கு இருக்க முடியும்? இன்றைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறேன், நீ 2 பேரும் தனியே இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. இதெல்லாம் செய்துட்டு மனைவியெல்லாம் தள்ளி விட்டுட்டு கணவனை தள்ளி விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு நீங்கள் ஆராதிச்சாலும் சரி ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறேன் அவன் எனக்கு துரோகம் பண்ணுறான், அவனை நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா விட மாட்டேன் என்று சொல்கிறேன். சொன்னது மட்டும் இல்லை, அதை செய்து காட்டுன்னு கர்த்தர். அது எங்கே தெரியுது? நான் நீங்களே இங்கே இருக்கிறதுல தெரியுது. இங்கே யார் இருக்கணும்? இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டிய இடம். அவர்கள் செய்த விசுவாச துரோகம் தான் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய கிருபையை காண கிருபை செய்தது தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளவு காரியங்களை செய்துட்டு எவ்வளவு அநியாயங்களை செய்துட்டு, சனிக்கிழமை முழுக்க சாராயம் விற்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிசுத்தர் 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 என்று பாட்டு பாடுறது, சனிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லா அருவறுப்புகளையும் செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே ஆராதிக்கிறது. கர்த்தர் இதை வெறுக்கிறேன் தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷனுடைய ஆராதனையை வெறுக்கிறேன், பாடல்களை வெறுக்கிறேன், காணிக்கையை வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். இது மல்கியால அவருடைய கடைசி முடிவு. ஆண்டவர் இதுக்கு இயேசு வருவதுக்கு 800 வருஷத்துக்கு முதல் இந்த எச்சரிப்பை ஆரம்பிக்கிறேன். நீங்க அடுத்து வாசிக்கிறீங்களா? ஆமோஸ் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்குமல்லவோ. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்களா? ஆண்டவர் சொல்றார். இவங்க என்ன செய்யறாங்களா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு நல்ல இப்போ நாங்கள் தப்பானிக்க எங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இந்த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா வீணை வாசிக்கிறாங்களாம், தம்பூர் அடிக்கிறாங்களாம். ஆண்டவர் உங்கள் பாட்டுகளில் என்ன விட்டு அகற்று. ஆனால் அவங்க எவ்வளோ ராகமாக படிச்சிருப்பாங்க தெரியுமா? யூடியூப்பில் போயிட்டு இஸ்ரவேலர்களோட பாட்டை நீங்கள் தட்டி பாருங்க, கேட்க ஆசையாக இருக்கும். ஒரு ஆவியில் இந்த ஃபாதர் பேக்மெண்ட்டை பாட்டை கேட்கக்குள்ள எங்களுக்கு ஒரு ஆவியில் ஒரு அனல் வர்ற மாதிரி அவர்களுடைய பாட்டை கேட்கக்குள்ள ஒரு அனல் வரும். ஆனால் ஆண்டவருக்கு எப்படி இருக்காம்? இறைச்சலாக இருக்காம். ஊரில் அந்த யுத்த காலத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த ஷார்ட்வே எஃப்எம் ரேடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டையும் செய்தியும் கேட்கக்குள்ள செய்தி போக்கணும் இடையில இறைச்சல் வந்து கொண்டே இருக்கும். அதை மாதிரி இருக்காம் ஆண்டவருக்கு. யாருடைய பாட்டு? கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாட்டு பிடிக்கிறாங்களா? ஆனால் கர்த்தருக்கு எப்படி இருக்காம்? ஏன் இறைச்சலாக இருக்குது? அவங்களோட வாழ்க்கையில் நீதி இல்லை, அவங்களோட வாழ்க்கையில் நியாயம் இல்லை. மனைவிமார் கணவன்மாரை தப்பாக லீட் பண்ணுறாங்க. தாங்க சுகபோகமாக வாழ்கிறதுக்கு கணவன் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சு கொண்டு வா. தங்களோட விருப்பத்துக்கு மனைவியை தள்ளி விடுறாங்க, தங்களோட விருப்பத்துக்கு கணவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட போகிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஏழைகளை ஒடுக்குறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. நியாயம் செய்ய வேண்டியவங்க அநியாயம் செய்கிறாங்க. இதெல்லாம் செய்துட்டு கர்த்தருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்து ஆராதிக்கிறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வராங்க. ஆண்டவர் சொல்கிறேன், இதில் நான் என்னவா இருக்க மாட்டேன். ஆண்டவர் இங்கே ஆரம்பித்தவர் சொல்கிறதுக்கு 8ஆம் நூற்றாண்டில் மல்கியா புத்தகம் முடியக்குள்ள அவங்களோட வரலாறையை முடிச்சு விட்டேன் தெரியுமா?
அவங்களுக்கே விசுவாச துரோகம் செஞ்சவங்களுக்கு அந்த நிலம் என்று சொன்னான். ஏன்னா அவங்க யாரு? விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாமினுடைய விசுவாசம் தேவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தினால் வந்த அந்த விசுவாச மார்க்கத்தார் அந்த விசுவாச பண்ண வேண்டிய தேவனுக்கு துரோகம் செய்யும் போது அவர்களே கர்த்தர் தண்டிப்பேர் என்று சொன்னார். இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாச மார்க்கத்தாரா இல்லையா? இன்றைக்கு சர்ச்சில் வந்துட்டு நான் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த குத்தாட்டமும் போடாதீங்க. இது ட்ராமா பண்ணுற இடம் இல்லை. ஏன்னா இந்த ட்ராமா நீங்கள் உலகத்துக்கு பண்ணலாம், ஆனால் இது தேவனுடைய சபை, பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் எல்லா அருவருப்பையும் செஞ்சுட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த சபையில் விசுவாசியை கூட நீங்கள் இருந்து எதை செய்தாலும் கர்த்தர் அதை வெறுக்கிறேன். மாய்மாலம் பண்ண தேவையில்லை தெரியுமா? நாங்கள் இந்த ஓய்வு நாளில் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறேன். கர்த்தரை கனம் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் சொன்ன பாருங்க, உங்களை சிருஷ்டித்தவருக்கு எப்படி இருப்பீங்க? நன்றி உள்ளவராக இருப்பீங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்தவருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? நன்றி உள்ளவராக இருப்பீங்க. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும், ஏன் சனிக்கிழமை கொண்டாடக்கூடாது, ஏன் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தானே? நீங்கள் பாருங்கள், இந்த முதல் நூற்றாண்டில் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு முதல் வாரத்தின் முதலாம் நாள் தான் மரியாளுக்கு தரிசனமாக, அப்படி தானே இருக்கு. யோவான் புத்தகத்தை, லூக்கா புத்தகத்தை, மத்தேயு புத்தகத்தை நீங்கள் வாட்சி பாருங்க. அவர் வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள்டா யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள் என்ன சொல்லுங்க அப்போ? ஞாயிற்றுக்கிழமை. இயேசு உயிர் தெழுந்து தன்னுடைய சீசர்கள், யோவான் 21 அதிகாரம் சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் தான் அவருக்கு காட்சி அளித்தாங்க. இந்த முதல் நூற்றாண்டில் யூதர்கள் ஜெபாலயத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களோட சேர்ந்து ஆராதிக்க போனாங்க. யூதர்கள் ஓய்வு நாள் என்றது அவங்களுக்கு எது சொல்லுங்க அப்போ? சனிக்கிழமை. அப்போ இந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதால் அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவ தலைவர்கள் அந்த அவர்களுடைய ஓய்வு நாளாகிய சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. அந்த ஓய்வு நாள் தான் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறோம். புரியுதா சொல்ல வருது? அப்படித்தான் இந்த பப்ளிக் ஹாலிடே ஞாயிற்றுக்கிழமை வந்தது தெரியுமா? இதில் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வாட்சி பார்க்கணும். இன்றைக்கு பல பேர் வேதத்தையும் கிறிஸ்தவ வரலாற்றையும் தெரியாதவங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்கள் கிறிஸ்தவத்தையும் சரி பைபிளையும் சரி முறையாக படிக்கணும். இன்றைக்கு இந்த வாரத்தை முதல் நாள் கர்த்தர் எழுந்தருளி இந்த உலகத்துக்கு தான் உயிரோடு எழுந்ததை முதல் நாள் காண்பிச்சிருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்றதை இந்த நாளில் தான் கர்த்தர் உலகத்துக்கு காண்பிச்சது தெரியுமா? அந்த நாளில் தான் அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த நாளை தான் முதல் கிறிஸ்தவ தலைவர்கள் ஆராதிக்க தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல ஆராதிக்க வரக்கூட அந்த தேவ பயத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த சிலுவையின் மேன்மை உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். நானோவென்றால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவை அறை கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சிலுவைக்கு அறை கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் எழுந்திருப்போமா? ஆண்டவரை சமூகத்தில் சொல்லுவோமா? அப்பா உண்மையாக ஆராதிக்க வந்திருக்கிறேன், அப்பா உண்மை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. பிரதர் வாரீங்களா ஒருக்கா உமேஷ் முன்னுக்கு இந்த பாட்டை நாங்கள் படிப்போமா? இப்போ நீங்கள் நன்றி உள்ளவங்கன்னு சொன்னால் இந்த பாட்டை உண்மையாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து படிப்பீங்க. யாரையும் பார்க்க மாட்டீங்க, உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் உணர்வீங்க. இன்றைக்கு நீங்கள் மூச்சு விடுறது அவருடைய கிருபை, இன்றைக்கு நீங்கள் பாட்டு விடுறது, பாட்டு படிக்கிறது அவருடைய கிருபை, இன்றைக்கு நீங்கள் மியூசிக் வாசிக்கிறது அவருடைய கிருபை, இன்றைக்கு நீங்கள் சாப்பிட்றது அவருடைய கிருபை. இந்த சர்ச்சுக்கு வந்ததே பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்ட படியா. வாங்க முன்னுக்கு பிரதர் உமேஷ் என்னோட சேர்ந்து இந்த பாட்டை படிக்க முடியுமா? உண்மையான இருதயத்தோட இந்த ஓய்வு நாளில் நீங்கள் உங்களோட உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அப்பா முழுவதும் நான் என்னை அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. யார் யாரையும் பார்க்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா.
விசுவாசத்தோட படிங்க. உயிரும் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தினா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தினா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உண்மையாகவே இந்த பாட்டை இருதயத்தில் உணர்ந்து பாடினவங்க, உண்மையாக அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க தயவு செய்து முன்னுக்கு வாங்க. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். மல்கியா புத்தகத்தில் கர்த்தரை கனம் பண்ணாமல் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவங்களையும், கர்த்தருக்கு கனம் பண்ணாமல் ஏதோ கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து ஊழியம் செய்தவங்களையும், கர்த்தர் உண்டாக்கின திருமண உடன்படிக்கையை அவமதித்து மனைவியையோ கணவனையோ தள்ளிவிட்டு ஊழியம் செய்தவங்களையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தையும் தாங்கள் பெற்றுக்கொண்டவர்களையும் கர்த்தர் விசுவாச துரோகமாக பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இந்த சபைக்குள்ள எந்த கசப்பும் பொறாமை வைராக்கியம் எதிர்ப்பு இருக்கக்கூடாது. இது எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம். உண்மையாக ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். உண்மையான இருதயத்தோட உங்களோட அவயவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு பிறகு உங்களுக்கு மன தைரியம் வரக்கூடாது நீங்கள் ஒருவரை ஒருவர் குறை பேசுறதுக்கு. இந்த சபையில் யாரும் நீதிமான் இல்லை, எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள். பாஸ்டரை குறிச்சோ ஊழியர்களை குறிச்சோ திருச்சபையை குறித்தோ யாரிடமும் குறை பேசக்கூடாது நீங்கள். ஏன்னா திருச்சபைன்றது இயேசுவின் சரீரம். நீங்கள் இயேசுவின் சரீரத்தை குறித்து பேச பரலோகம் உங்களுக்கு அதிகாரத்தை தரையில்லை. இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்கத்தான் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தோட புறப்பட்டு போங்க, இயேசுவை சுவிசேஷமாக அறிவிங்கன்னு சொன்னீரே ஒழிய திருச்சபையை குறித்து திருச்சபைக்குள் இருக்கிறவர்களை குறித்து தேவன் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவின நீதிமான்கள் வாசம் பண்ணுகிற சபையை குறித்து குற்றப்படுத்துகிறதுக்கு நீங்களும் நானும் யார்? இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தேன். இந்த திருச்சபை தேவனுடைய திருச்சபை. இங்கே இருக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த சபைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அந்த தரிசனத்துக்கு உண்மையாக இருங்க. அந்த தரிசனத்தை தேவன் உங்களுக்காக மட்டுமில்லை தனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். அவருக்காக அந்த தரிசனத்தை சுமக்க உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணியுங்க. இதுவரை நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறேன், அவர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் முழங்கால் படியிட்டால், நீங்கள் கர்த்தரிடத்தை உண்மையாக உங்களோட ஆவி ஆத்மா சர்வத்தை அர்ப்பணிச்சா ஆண்டவர் சொல்கிறேன், இதோ வீண் வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் நீ உன் வாழ்க்கையில் இது விட்டு விடு. உன் இருதயத்தில் யாரை குறித்து கசப்பு இருந்தாலும் விட்டுரு.
மனைவியை குறித்து கணவனுக்கோ, கணவனை குறித்து மனைவிக்கோ, ஊழியக்காரனை குறித்து விசுவாசிகளுக்கோ, விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரர்களுக்கோ எந்த கசப்புகளும் இந்த திருச்சபையில் இருக்கக்கூடாது. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இது கர்த்தர் எனக்காக உங்களுக்காக உண்டு பண்ணின நாள். உண்மையான இருதயத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வாயின் வார்த்தைகளால் சொல்லணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறேன். உன் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் வாயின் வார்த்தைகளை நீ அறிக்கையிடணும். ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னியுங்க, இதுவரை நான் செய்த பாவங்களை மன்னியுங்க, இந்த ஓய்வு நாளுக்கு புறம்பாக இந்த 6 நாட்களில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை மன்னியுங்க, உங்களோட உடன்படிக்கையை நான் தள்ளி விட்டதை மன்னியுங்கப்பா, உங்களோட புதிய இரத்தத்தினால் உண்டான இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை மன்னிங்கப்பா. சடங்காச்சாரமாக இனி நான் ஓய்வு நாள் ஆசாரிக்க மாட்டேன். இந்த ஓய்வு நாள் உம்முடையது. இந்த ஓய்வு நாள் நான் ஆண்டவரை கனம் பண்ண உதவி செய்யுங்க. உங்களை கனம் பண்ணுறதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல வர உதவி செய்யுங்க. என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்தினதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல வர உதவி செய்யுங்க. ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளையாக வர உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்க ஓடி வர உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்தமுள்ள தேவனை கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. என்னை பாவத்திலிருந்து விடுவித்த அந்த தேவனை கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. என்னை சிருஷ்டித்து என்னை போஷிக்கிற தேவனை குறித்து கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, நான் விட்ட தவறுகளை மன்னிங்கப்பா. இந்த நாள் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனப்பா, சர்வ சிருஷ்டியின் பாவத்திலிருந்து விடுவித்த சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் இரட்சகர் நீங்களப்பா. உங்களோட குமாரனுடைய நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். பிதாவே, உங்களோட குமாரனுடைய நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய இருதயத்திலிருந்து எல்லா அழுக்குகளையும் எல்லா பாவ செயல்களையும் உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை மன்னியுங்க. அவர் இறங்குவார் என்று சொன்னீரே அப்பா, எங்களுக்கு இறங்குவீராக. நாங்கள் செய்த தவறுகள், நாங்கள் பேசின வீணான வார்த்தைகள், எங்களுக்குள் இருந்த கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், பழிவாங்குதல்கள், சபைக்கு விரோதமாக பண்ணின முரட்டாட்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் எங்களுக்கு மன்னிப்பீராக. பாதாளம் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னீரே, இந்த சபைக்குள்ள நாங்கள் எதையும் மேற்கொள்ளக்கூடாது இயேசுவின் நாமத்தினால தேவரீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. சுத்தி இருக்கிற சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ, தேவன் சிருஷ்டித்த புது சிருஷ்டியாய் வாழவும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நீதிமான்களாக வாழவும், அந்த நீதிபரருக்கு அடிமையாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எண்ணங்கள், எங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அதுவாக மாற உதவி செய்யுங்க. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷமாக அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த சபைக்குள் உள்ளார்ந்த ஒரு விடுதலை, மறித்திருக்கிற எண்ணங்கள், மறித்திருக்கிற தரிசனங்கள், மறித்திருக்கிற அழைப்புகள், மறித்திருக்கிற ஒப்புக்கொடுத்தல்கள், மறித்து போயிருக்கிற அர்ப்பணிப்புகள், அந்த ஆதி அன்பு இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்ற வார்த்தையின்படி இந்த சபைக்குள்ள மறுபடியும் அந்த ஆதி அன்பு கடந்து வருவதாக. அந்த தேவன் மேல் இருக்கிற அன்பு, சபையில் உள்ள அங்கத்தின் மேல் இருக்கிற அன்பு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால தேவரீர் உமது அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இடத்தில் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மன்னியுங்க, எங்களை மேன்மைப்படுத்தினதை மன்னியுங்க, எங்களுக்கு கனத்தை எதிர்பார்த்ததை மன்னியுங்க. நீர்தான் எங்கள் எஜமானன், நீர்தான் எங்கள் பிதா. நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். துதி கன மகிமையை ஒருவருக்கே தருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.